ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. கண் கழிக்கும்படி கண்டுகொண்டேன் கடம்பாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கர்குல பெண்களிற் தோன்றிய எம்பெருமாட்டிதன் பேரழகே. அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகிச் சிவந்த பதாம்புயத்தாலான அன்னை பராசக்தியினுடைய திருவடிகளை என் மனதில் நிறுத்தி அவள் திருவருள் சங்கல்பத்தினால் இங்கே இந்த அனுபவத்திற்கு கூடியுள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வணங்கி இந்த அபிராமி அந்தாதி தொடர் விரிவுரையின் 7ஆம் நாளான இன்று இசை வடிவாய் நின்ற நாயகி என்று பேசுவதற்கு மேற்கொள்கிறேன். ஒரு கதை. ஒரு முறை நாரத மகரிஷி நாராயணன் கிட்ட போனாராம். நாராயணன் கிட்ட போய், பிரபு மகாவிஷ்ணு நாராயணா, நீ இந்த உலகத்தை முழுக்க உன்னுடைய விஷ்ணு மாயையால் கட்டி வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்களே, உன் மாயை என்ன அவ்வளவு பெருசா? நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வீட்டே சாப்பிட்டதில்லை அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிற ஆவல் எனக்குள்ளே வரும் இல்லையா? நாரதர் பிரம்மகுமாரர், பிரம்மனுடைய புத்திரர். அவர் மாயைங்கிற விஷயமே தீண்டாமல் பிறக்கும் போதே சன்னியாசி, அவர் தோன்றும் போதே மகரிஷி. சனக சனத்குமாரர்கள், அதே மாதிரி நாரத மகரிஷி, இவங்கெல்லாம் பிரஜாபதியினுடைய உற்பத்திக்கு முன்னாடி தோன்றினவங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு மாயையினுடைய சாயலே கிடையாது. அப்படி மாயையினுடைய சாயலே இல்லாத நாரதர் கேட்டாராம், நீ போய் இது எனக்கு உன்னுடைய விஷ்ணு மாயைனா என்னன்னு நீ எனக்கு விளக்கணும் அப்படின்னு கேட்டாராம். உடனே நாராயணன் சொன்னாராம், சரி வா போவோம், அப்படியே ஒரு வாக்கிங் போவோம், பேசிகிட்டே போவோம் அப்படின்னு சொன்னாராம். ஸோ நாரதரும் நாராயணனும் வாக்கிங் போனாங்களாம். இப்போ நம்மெல்லாம் வாக்கிங் போகிறதுனா ஏதோ ஒரு வீதியில் போவோம். நாரதரும் நாராயணனும் வாக்கிங் போகணுன்னா அது உண்மையாலுமே ஒரு உன்னதமான இடமா இருக்கணும் இல்லையா? அதனால் காசியில் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. காசியினுடைய வீதிகளில் வாக்கிங் போகும்போது நாராயணன் சொன்னாராம், என்ன கேட்ட நாரதா? என்னமோ கேட்டியே அப்படின்னாராம். என்ன பிரபு உங்களுக்கு மறதியா? விஷ்ணு மாயைன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் மாயா சக்தியால் எல்லாரையும் கட்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்கிறாங்களே, உங்களை மாயோன்னு சொல்கிறாங்களே, உங்களுடைய மாயைனா என்னன்னு எனக்கு சொல்ல முடியுமா? நாராயணன் என்ன பண்ணாராம், அப்படி தொண்டையை கணைச்சிட்டு, தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கு, அது ரொம்ப பொல்யூஷனாக இருக்கிறதுனால காசியில் இருக்கலாம். ஸோ நீ என்ன பண்ணு, ஒரு டம்ளர் தண்ணி கங்கையிலேருந்து எடுத்துன்னு வா அப்படின்னாராம். உடனே நாரதன் என்ன பண்ணார், சரி ரைட்டு தண்ணி குடிச்சிட்டு பதில் சொல்லுவார் அப்படின்னு நாரதர் ஒரு டம்ளர் எடுத்துட்டு நேராக கங்கைக்கு போனார். அங்கே கங்கையில் போய் இறங்கி, கங்கையில் நேரடியாக இறங்கப்படாது, எந்த புண்ணிய தீர்த்தத்துலேயும் துபுக்கிடீர்னு குதிக்கிற வழக்கம் கூடாது. போய் அங்கே நின்று கொஞ்சமாக தண்ணி எடுத்து தலையில் புரோஷனம் பண்ணிட்டு அப்புறம் தான் பாதத்தையே வைக்கணும். அது அந்த நதிகளுக்கு நாம் கொடுக்குற மரியாதை, இயற்கைக்கு நாம் கொடுக்குற மரியாதை. ஏன்னா அதுதானே நம்மளை வாழ வச்சது. கடவுளே ஒத்துக்காதவங்க கூட நதிக்கரை நாகரிகம்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நதிகள்ல இருந்து தான் மனுஷன் அறிவு பெற்றான், குரங்கு செட்டில் ஆனிச்சு, மனிதன் அறிவு வந்ததுங்கிறது வரலாறே ஒத்துக்குது. அப்போ அந்த நதிகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம மரியாதை செலுத்தணும். அதனால நேரடியாக நதிகளில் கால் வைக்கிற வழக்கம் கிடையாது. ஸோ நாரதர் என்ன பண்ணார், இப்படி குனிஞ்சார், கொஞ்சம் தீர்த்தத்தை எடுத்து புரோட்சிக்க போனார். அப்படி குனிஞ்சு அவர் பார்க்கும்போது அந்த நதியில் ஒரு பிம்பம் தெரிஞ்சுது. ஒரு அழகான பெண் அந்த படித்துறையில் இறங்கி வந்துட்டு இருந்தான். நதியில் அவளுடைய பிம்பம் தெரிஞ்சது. நாரதர் பார்த்தார், ஆஹா ரொம்ப அழகாக இருக்காளே அப்படின்னு பார்த்து அப்படி திரும்பினார். யாருமா நீ அப்படின்னார். இது மாதிரி நான் இந்த காசியில் இருக்கக்கூடிய இந்த கோவிலில் ஒரு ஆடல் அணங்கா இருக்கேன், நான் ஒரு தேவதாசி அப்படின்னார். அழகாக இருக்கியே அப்படின்னாராம். உடனே நாரதருக்கும் அந்த பெண்ணுக்கும் லவ் வந்துடுது. வந்த உடனே நாரதரும் அந்த பொண்ணும் லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த கரையிலே, கங்கை கரையிலே உட்காந்துட்டு லவ் பண்ணாங்க. அப்புறம் 2 பேருக்கும் மனசு ரொம்ப ஒத்து போச்சு, பிடிச்சி போச்சு. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாரதர் காசியிலே பார்த்தார், ஒரு நல்ல வீடாக எடுத்து தங்கிட்டார். ஒரே வீடு தான் எடுத்தார், சின்ன வீடெல்லாம் கிடையாது அவருக்கு. ஒரே ஒரு நல்ல வீடாக எடுத்து தங்கிட்டார். ஒரு புண்ணிய கஷேத்திரம் தங்கினார். ஏன்னா இவருக்கு ஆல்ரெடி பாகவத புராணம் எல்லாம் தெரியும். அதனால் கதா காலக்ஷேபம் அது இது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அங்கே காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போவார், அங்கே இருக்க விசாலாட்சி கோயிலுக்கு போவார், கதாதர சுவாமி கோயிலுக்கு போவார், இதுக்கெல்லாம் போவார். போய் அங்கே ஏதாவது வேலைகள் இருந்தால் பார்ப்பார், அங்கே ஏதாவது யாருக்காவது ஏதாவது பூஜா புரோகிதம் பண்ணணுன்னா பண்ணுவார். இப்படியே நாரதர் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு வந்தார். அந்த தேவதாசி கூட வாழ்ந்து வந்தார்.
வாழும்போது முதல்ல ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு சுரதன் அப்படின்னு பேர் வச்சார். ரெண்டாவது ஒரு குழந்தை பிறந்தது, அதுக்கு விஸ்வநாதன் அப்படின்னு பேர் வச்சார், காசி விஸ்வநாதன் பேரில். அடுத்து ஒரு பெண் குழந்தை பிறந்தா அவளுக்கு பூரணி அப்படின்னு பேர் வச்சார். அன்னபூரணி அப்படிங்கிறதுல இருந்து பூரணி அப்படின்னு பேர் வச்சார். நாலாவதாக ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை கை குழந்தையாக இருந்தது. அதுக்கு அன்றைக்கி தான் பேர் வைக்கணும். அன்றைக்கி பேர் வைக்கிற செரிமனி, நாமகரணம். அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு முதல் நாள் நைட்டு அவரும் அந்த பெண்ணும் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பயங்கரமான இரைச்சல் சத்தம் கேட்டது. உடனே எல்லாரும் குய்யும் முறையும் ஓடுற சத்தம் வேற கேட்கறது. எதையோ எடுத்துட்டு பாத்திரம் பண்ணுறதெல்லாம் எடுத்துகிட்டு மக்கள் ஓடுனா எப்படி கேட்கும் வீதியில், அந்த மாதிரி சத்தம் கேட்டது. இவங்க பேசின்னு இருக்கிறதுக்கு நடுவில் அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக வந்தோன்னே இவ சொன்னால் என்னமோ வெளியில் சத்தம் கேட்குறது, என்னென்னு போய் பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே நாரதர் வேகமாக வெளியில் வந்து கதவை திறந்தா ஊரில் இருக்கிறவங்கலாம் நைட்டு ஒரு 8 மணிக்கு ஓடின்னு இருக்கான். எங்கப்பா ஓடுறீங்க, ஏன், என்ன ஆச்சு, என்ன அவசரம், எதுக்கு ஓடின்னு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அங்கே ஓடிட்டு இருக்கான் ஒருத்தன் சொல்லிகிட்டே போனானா, கங்கையில் வெள்ளம் வருது, கங்கையில் வெள்ளம் வருது அப்படின்னு சொல்லிகிட்டே போனானா. கங்கையில் வெள்ளம் வருதுன்னொன்னே இப்போ இந்த கை குழந்தை, பாக்கி 3 குழந்தைங்க, ஆத்துக்காரி, வீட்டில் என்னென்ன பாத்திரம் பண்ண எடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நாரதரும் ஓட ஆரம்பித்தார். எந்த ஒரு பேனிக்கில் இப்போ நமக்கே திடீர்னு இங்கே வெள்ளம் வருது என்ன பண்ணுவோம், ஓட ஆரம்பிப்போம் இல்லையா, அது மாதிரி ஓட ஆரம்பித்தார். ஓடிக்கிட்டே இருந்தார். அவரும் ஓடிக்கிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்துடுது. ஏன்னா கங்கை ஃபுல்லாக பொங்கி பிரவகிச்சானா ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி கங்கையில் வெள்ளம் வந்தது. வெள்ளம் வந்த வேகத்துக்கு வரிசையாக பார்த்தா ஒரு குழந்தையா இந்த கங்கை வெள்ளத்தில் போகிறத நாரதர் பார்த்து கத்துறார். ஐயோ 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 ஐயோ, பூர்ணி இங்கே வாடி, ஏண்டி இப்படி போயின்னு இருக்க, கொஞ்சமாவது இப்படி அப்படின்றார். விஷ்ணுநாதா எதையாவது பிடிச்சிக்கோடா, நான் வந்து உன்னை அப்பா கூப்பிட்டுருக்கேன்டா அப்படின்னார். இதுக்கு முன்னாடி ஆத்துக்காரி அவுட்டு போயிட்டா. நாரதர் ஏதோ ஒரு மரக்கலையை பிடிச்சி தொங்கின்னு இருக்கார். கையில் கை குழந்தை. வெள்ளம் ஏறிண்டே இருக்கு. இடுப்பு உயரத்துக்கு ஏறினுச்சு, மார்பு உயரத்துக்கு ஏறினுச்சு. அந்த குழந்தையும் முழுகி போச்சு. நாரதரோட கழுத்து மட்டும் வந்து அவரோட மூக்கு மட்டும் வந்தது. ஐயோ மூச்சோட முடியலையேன்னு திணறிண்டே இருந்தார். அப்போ நாரதரோட தோலை யாரோ தட்டினாங்களாம். நாரதா, தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமாடா அப்படின்னு யார் கேட்டா? மகாவிஷ்ணு கேட்டார். இப்போ புரிஞ்சுதா விஷ்ணு மாயைனா என்னன்னு அப்படின்னு கேட்டார். ஸோ இதுதான் விஷ்ணு மாயை. விஷ்ணுவோடைய மாயை யாரு? வைஷ்ணவியாகிய பராசக்தி. ஸோ பொருளே, பொருள் முடிக்கும் போகமே, அரும்போகம் செய்யும் மருளே, மருளில் வரும் தெருளே. முதல்ல நாரதர் ஒரு பொண்ணை பார்த்தார், ஒரு பொருள், அவருக்கு ஒரு வஸ்து அவர் பார்த்தார். பார்த்த வேகத்துக்கு மனசு அதில் கிளர்ந்தது. போகத்தில் ஈடுபட்டார். புள்ள, குழந்தை, குட்டி எல்லாம் உருவானுச்சு. அதுலேருந்து ஒரு மயக்கம் உருவானுச்சு. அதிலே மயங்கி அதுதான் தான் வாழ்க்கைன்னு தன்னோட உஜ்ஜீவனத்தை நோக்கி ஓட ஆரம்பித்தார். இந்த மொத்த ஓட்டமும் முடிகிறப்ப இது எதுவும் இல்லை, இது எல்லாமே என்னுடைய மாயைன்னு நாராயணன் சொன்னான். அதுதான் மருளில் வரும் தெருள். ஸோ இதுதான் மாயையினுடைய சக்தி. இப்போ இந்த நாரதர் கதை, நாராயணன் கதையெல்லாம் நமக்கு புரியாது. ஏன்னா என்னடா இது ஏதோ வேடிக்கை கதையாக இருக்கேன்னு. மாயையை ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுற, யூடியூப்பில் போயிட்டு இதர் அபியாசம் இ குருகுலம் சேனலோ அல்லது வேறு ஏதோ ஒரு சேனலோ, இப்போ தாமோதர தீக்ஷதரோ, அனந்தராம தீக்ஷதரோ, சுகி சிவமோ அல்லது பாரதி பாஸ்கரோ, யாரோ ஒரு பேச்சாளருடைய நல்ல ஒரு சொற்பொழிவு கேட்கணும் அப்படின்னு காலையில் ஒரு 10:30 மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்கார்றேன். சரி, இப்போ ஏதானும் ஒரு ஸ்பீச் கேட்போம், ஏதானும் ஒரு நல்ல விஷயம் கேட்போம், சத்விஷயம் கேட்போம் அப்படின்னு உட்கார்றீங்க. போய் நீங்கள் தேடுறதுக்கு டைப் பண்ணணும் இல்லையா, சர்ச் பாரில் டைப் பண்ணும். இந்த டைப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெக்கமெண்டேஷன்ஸ்னு நம்ம முன்னாடி பார்த்த வீடியோவை பொறுத்து எல்லாமே வரும். நம்ம போய் அந்த இடத்துல ஸ்ரீமத் பாகவதம், நோச்சூர் சுவாமிகள், இல்லை வந்து தாமோதர தீக்ஷதர், அனந்தராம தீக்ஷதர் இப்படின்னு டைப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ராகி இடியாப்பம் செய்வது எப்படி அப்படின்னு ஒன்று வரும். இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள், இட்லி மல்லிகை பூவோட நன்றாக இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ வரும். நம்ம மனசு எங்கே போகும்? இங்கே தானே போகும். இதுதான் மாயை. இவ்வளோதான் மாயை. இதுக்குள்ள போனோமே, அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு திரும்ப ஒழுக்கமாக நம்ம அனந்தராம தீக்ஷதருக்கு போவோம் மாட்டோம், தொடர்ந்து போயிட்டே இருப்போம். முன்னையாவது ஒரு வீடியோ வரும், ஒரு 10 நிமிஷம் ஓடும், அடுத்த வீடியோ வேணுமா வேணாமான்னு தீர்மானிக்கிறதுக்கு நடுவில் ஒரு ஆடு வரும். இந்த ஆடு பிரச்சனையே இல்லாமல் இப்போ ஒன்று வச்சிருக்கான், அதுக்கு பேர் ரீல்ஸு, ஷார்ட்ஸ்னு பேர்.
அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம், போயிட்டே இருக்கும். இதுதான் மாயைக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நல்ல விஷயம் கண்ணெதிரில் தான் இருக்கு, நீங்களும் அதை தேடிதான் போனீங்க நாரதர் மாதிரி. ஆனா மாயை இழுத்துருச்சு. இதுதான் மாயையினுடைய வலிமை. இப்போ நான் கேட்கிறேன், நீங்க நல்ல விஷயத்தை தேடிதானே போனீங்க. ஆனா அந்த தேட விடாம ஒரு க்ஷண நேரம் ஒரு இருட்டடிப்பு நடந்துச்சா உங்க புத்தியில? அதைத்தான் அபிராமி பட்டர் சொல்றார், என் மனத்து வஞ்சத்து இருள் ஏதும் இன்றி. ஒரு சின்ன இருட்டு கூட என் மனசுல வரக்கூடாதுமா. ஏன்னா அந்த சின்ன இருட்டு வந்து அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நானும் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ அந்த லேர்க்கிங்குள்ள போயிடுவேன். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூலு, அப்புறம் டிகிரி, அப்புறம் வந்து டிகிரியில் இந்த கிளாஸு, அதுக்கப்புறம் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்னு வரிசையாக ஒரு ரீலாக ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போக வேண்டியது தான். அதனால் என் மனத்து வஞ்சத்து இருள் ஏதுமின்றி. ஏன்னா இது வஞ்சகமாக நடக்கிறது, மாயையினுடைய வஞ்சகம் இது. இப்போ நம்ம இந்த வீடியோவை பார்க்கணும்னு தீர்மானிச்சு போகிறோம், நமக்குன்னு ஒரு சங்கல்பம் இருக்குது, ஒரு ஃப்ரீ வில் இருக்குது. ஆனால் அந்த ஃபேஸ்புக்கோடையோ யூடியூபோடையோ அல்காரிதம்னு ஒரு மாயை இருக்குது, யாரோ ப்ரோக்ராம் பண்ண ஒரு மாயை. அந்த மாயைக்குள்ள போன உடனே நம்ம எங்க இருக்கோம்னு நம்மளே அடுத்த 5வது நிமிஷம் மறந்து போயிடும். ஸோ இதுதான் இன்னைக்கு மாயைக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாயை சுழற்சியாக போய்கிட்டே இருக்கு, திடீர்னு போயிட்டே இருக்கு. அதுலயும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ஓடக்கூடிய வீடியோனா நீங்க வெளியில வந்துடுவீங்க. ஆனா அந்த 30 செகண்ட் 1 நிமிஷம் ஓடக்கூடிய ரீல்ஸோ ஷார்ட்ஸோ பார்க்க ஆரம்பிச்சோம்னா அது ஒரு லூப்ல போய்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில பெரிய விஷயங்களை சாதிக்கணும்னு போறவங்க அதே குறிக்கோளா போயிடுவாங்க. ஆனா இந்த சின்ன சின்ன விஷயமா அடையணும்னு நினைக்கிறவங்க கடைசி வரும் திருப்தி இல்லாம அங்காடி நாய் போல் அலைந்தேனேன்னு அலைய வேண்டியதான். கடைவீதியில ஒரு நாய் இருக்குன்னா இந்த மூலையில ஒரு கறிக்கடை இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், அவன் வெட்டும் போது ஒரு சின்ன கறித்தை செதறும். நேரா அதை போய் சாப்பிட போறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்க ஸ்வீட் ஸ்டால்ல இருந்து அவன் பழைய பாதுஷாவை தூக்கி போடுவான். ஐயோ இந்த பாதுஷாவை சாப்பிடலாமான்னு இங்கே போகும். இப்படியே அங்காடி நாய் மாதிரி அலைஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ அந்த தன்மை இருக்கக்கூடாதுன்னா அம்பாள் அதை அனுகிரகம் பண்ணணும். எப்படி அனுகிரகம் பண்ணுவா? நம்ம உடம்புல ஆதார சக்கரங்கள் 6 இருக்குன்னு சொன்னேன். இந்த 6 சக்கரங்களுக்கும் தன்மை இருக்கிறது. அதுல மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுக்தி, ஆக்ஞை அப்படின்னு 6 சக்கரங்கள் இருக்கு. இந்த 6 சக்கரங்கள்ல ஒருத்தருக்கும் ஒரு சக்கரம் வேலை செய்யும். எப்படின்னா, இப்போ நான் போன பிறவியில மூலாதாரத்துக்கு உண்டான அளவுக்கு என் குண்டலினியை எழுப்பிட்டேன்னா அடுத்த பிறவி நான் பிறக்கும் போது எனக்கு சுவாதிஷ்டானத்திலிருந்து தொடங்கும். நான் சுவாதிஷ்டானம் வரலும் என் குண்டலினியை இந்த பிறவியில உயர்த்திட்டானா எனக்கு அடுத்த பிறவியில அநாகதத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது ஒரு தன்மை. இதனாலதான் மனுஷங்களுக்குள்ள குணபேதம் இருக்கு. எப்படி அப்படின்னா, மூலாதார சக்கரம்ங்கிறது உணவு, உறக்கம், இது 2தோட மட்டும் தொடர்புடைய சக்கரம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா உணவு மேல அதீதமான பிரியம் இருக்கும். அதீதமா ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும், இல்லை இங்கே போய் வெரைட்டியா சாப்பிடணும்னு தோணும். இந்த மூலாதார சக்கரம் தான் இருக்கிறதுலே மட்டமான சக்கரம், கீழே இருக்கிற சக்கரம். அப்ப ஒருத்தருக்கு உணவு மேல அதிகமான நாட்டம் போய்கிட்டே இருக்குன்னா அவங்க மேலெழும்ப வழி இல்லாம இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப தெரிஞ்சுக்கோங்க, யூடியூப்ல ஏன் அதிகமா ஃபுட் vlogs வருதுன்னு. இந்த உணவுல டேஸ்டா சாப்பிடணும், வெரைட்டியா சாப்பிடணும், நிறைய சாப்பிடணும், அடிக்கடி சாப்பிடணும், நொறுக்கு தீனியா சாப்பிடணும், இது எல்லாமே மூலாதாரத்தினுடைய செயல்பாடு. சிலர்லாம் தூங்குனான்னா பிணம் மாதிரி தூங்குவான். அது என்ன அப்படின்னா மூலாதாரத்தினுடைய தன்மை. அந்த மூலாதாரத்திலிருந்து அந்த சவுண்ட், அந்த ஆன்மா எலிவேட் ஆகல. சரி, ஒருவேளை மூலாதாரத்திலிருந்து எலிவேட் ஆயிடுச்சு, சுவாதிஷ்டானத்துக்கு வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா உடல் இச்சை அதிகமாக இருக்கும். காமம், சபலம் இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். இந்த மாதிரி மனிதர்களும் இருக்காங்க. இவங்களுக்கு அந்த அளவுக்கு எண்ணம் போகாது. சிலர் அந்த எண்ணத்திலே இருப்பாங்க. இந்த உணவு இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. காமத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம். ஸோ அது சுவாதிஷ்டான லெவல்ல இருக்கிறோம். இந்த சுவாதிஷ்டானத்திலிருந்து குண்டலினி மணிப்பூரகத்துக்கு போயிடுச்சுன்னா லேசா ஒரு தேடல் வரும், ஒரு பசி வரும். என்ன வாழ்க்கையில என்ன நடக்கிறது, நான் ஏதாவது பண்ணணும், நான் இங்கே ஏதாவது ஒன்று உருப்படியாக பண்ணணும்,
ஏதாவது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், எனக்கு வேணும்னு ஒரு சுயநலமான ஒரு தேடல் எல்லா விஷயத்திலையும் இருக்கும். அது அறிவு சார்ந்திருக்கலாம், பொருள் சார்ந்திருக்கலாம், இன்பம் சார்ந்திருக்கலாம், எதை சார்ந்து வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு தேடல் இருக்கும். அதை கடந்து மனசு அநாகதத்துக்கு போயிடுச்சுன்னா எனக்கு கிடைச்சதை நான் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண ஆரம்பிப்பேன். மற்றவங்களுக்கும் எனக்கு கிடைத்த யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு ஷேர் பண்ண ஆரம்பிப்பேன், உதவி பண்ண ஆரம்பிப்பேன். ஏன்னா இது மனசு சார்ந்தது. மனசு, அன்பு, காதல், பாசம் இதெல்லாம் சார்ந்த சக்கரம் அநாகத சக்கரம். ஸோ அநாகதத்துக்கு வந்துருச்சுன்னா நான் தேடின பொருளை ஷேர் பண்ண ஆரம்பிப்பேன், கொடுக்க ஆரம்பிப்பேன், போய் உடல் உழைப்பை கொடுக்க ஆரம்பிப்பேன். இதெல்லாம் பண்ணுவேன். இது எல்லாத்தையும் தாண்டி மேல வந்தா விஷுக்தி சக்கரம். இந்த விஷுக்தி சக்கரம்ங்கிறது சுத்த நிலை அப்படின்னா சுத்தம் அப்படின்னு இருக்கு. விசுத்தம் அப்படின்னா சிறப்பான சுத்த நிலை. இப்ப நாயகன் விநாயகன் அப்படின்னு சொல்றோம்ல, நாயகன் சிறப்பான நாயகன், நாயகர்களின் தலைவன் விநாயகன். அது மாதிரி சுத்தி விசுத்தி, அது ரொம்ப சுத்தமான நிலை. ரொம்ப சுத்தமான நிலைனா என்ன? இந்த இடத்துக்கு வந்தோன்னா ஒரு ரியலைசேஷன் வரும், எப்பா எல்லாருக்கும் என்னால உதவி பண்ண முடியாது, அதாவது அவன் விதிப்படி தான் நடக்கும். சொல்றது என் கடமை, நான் சொல்லிடுவேன். கேட்கறதும் கேட்காததும் அவன் விதிப்படி நடக்கும். புல்லோர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்று, அவ்வளவுதான். சொல்றது என் வேலைப்பா, நான் சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு இது கிடைச்சது, ஐ வில் கிவ், ஐ வில் ஷேர். ஏன்னா நான் அநாகதத்தை கடந்து தான் வந்திருக்கேன். ஆனா கேட்கறதும் கேட்காததும் அவன் விதி. ஆனா அநாகதத்துல அப்படி வேலை செய்யாது. அவன் கேட்கலன்னா நமக்கு எரிச்சல் வரும், நம்ம கொடுக்கறத அவன் வாங்கிக்கலன்னா நமக்கு கோவம் வரும். இப்ப நம்ம ஒரு கோவில்ல ஏதோ ஒரு கைங்கரியம் கொடுத்துருக்கோம், ஒரு சக்கரை பொங்கல் உபயம் கொடுத்துருக்கோம். நம்ம என்ன பண்றோம், யாரோ ஒருத்தட்ட போய் இந்தாங்க பொங்கல் அப்படின்னு கொடுக்குறோம். இல்ல சார் வேணாம் அப்படிங்கிற. நம்ம ரெண்டு விதமா நினைக்கலாம். நம்ம என்ன நினைக்கலாம், சரிப்பா இந்த இதை வாங்கிக்கிற பிராப்தம் அவருக்கு இல்லை, மேபி டயபெட்டிஸா இருக்கலாம். இது விசுத்த நிலை. பிரசாதம் கொடுத்தா கூட வாங்கிக்க மாட்டேங்கிறான் மனுஷனா அவன், இது அநாகத நிலை. ரெண்டும் ஒரே விஷயத்துக்கு ரெண்டு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு. ஒன்று, இந்த பிரசாதத்தை வாங்கிக்கிற பாக்கியம் அவருக்கு இல்லாமல் போயிடுது அப்படின்னு நினைச்சா அது விசுக்தி. நான் கொடுக்குற பிரசாதம் கூட மதிச்சு வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது அநாகதம். ஏன்னா நம்ம கொடுக்குற மைண்ட்ல மட்டும்தான் இருக்கும், அவன் வாங்கிக்கலன்னா அதை நம்ம இன்சல்ட்டா எடுத்துப்போம். விசுக்தியில் அது கிடையாது, அதாவது அவன் விதிப்படி தான் நடக்கும். இது கிடைக்கணும்னு இருந்தா கிடைக்கும், கிடைக்காதுன்னு இருந்தா கிடைக்காது. இது விசுத்த நிலை. இதெல்லாம் தாண்டி ஆக்ஞாக்கு போயிட்டதுன்னா இந்த நிலையும் கடந்து போயிடும். நான் கொடுக்கவும் எதுவும் இல்லை, வாங்கவும் எதுவும் யாரும் இல்லை அப்படிங்கிற ஞான நிலைக்கு போயிடும். இதுல அநாகதம் வரையிலும் வந்த ஆத்மா திரும்ப கீழ் நோக்கி போகலாம். இந்த பிறவில நான் அநாகதத்துல இருக்கேன்னா அடுத்த பிறவில திரும்ப மணிப்பூரகத்துக்கு போற வாய்ப்பு உண்டு. ஆனா விசுத்திக்கு வந்த ஒரு ஆன்மா கீழே போகாது, மேல் நோக்கி மட்டும்தான் போகும். அது பேர் ஊர்த்வரேதஸ்னு பேர், மேல் நோக்கிய பாதை. இப்ப இந்த 6 சக்கரங்கள் இருக்கு இல்லையா, இந்த 6 சக்கரங்கள்லயும் எது மேல வந்தது? குண்டலினிங்கிற சக்தி மேல வந்தது. சக்திங்கிறது யாரு? அம்பாள். அப்ப அம்பாள் ஒரு சக்கரத்துல உட்காரும் போதும் ஒரு விதமான மாற்றங்களை அந்த மனிதனுடைய அந்த ஆன்மாவில பதிவு செய்யறான். ஒரு சில இடத்துல கீழான இச்சைகள், உணவு, உறக்கம், காமம் இதெல்லாத்தையும் கொடுக்குறான். ஒரு சில இடத்துக்கு போகும்போது உன்னதமான தெளிவை கொடுக்குறா. அப்ப அவதான் பொருள் இன்பத்துக்கும் காரணம், அவதான் அந்த பொருள் இன்பத்திலிருந்து விடுபட்ட நிலைக்கும் காரணம். அப்போ அம்புயாதனத்து அம்பிகை, ஏன்னா அம்பாள் தாமரையில உட்கார்ந்துருக்கான்னு இந்த இடத்துல வர்ணனை வருது. அவ எந்த தாமரையில உட்கார்ந்துருக்காளோ அந்த தாமரைக்கு தகுந்தாற்போல் பொருளை கொடுப்பாள், இல்ல அந்த தாமரைக்கு தகுந்தாற்போல் மயக்கத்தை கொடுப்பாள், அனுபவத்தை கொடுப்பாள், அடுத்து மயக்கத்தை கொடுப்பாள், மயக்கத்திலிருந்து விடுபட்ட தெளிவை கொடுப்பாள். இது எல்லாத்தையும் அம்பாள் எந்த தாமரையில உட்கார்ந்துருக்காளோ அந்த தாமரை அடிப்படையில கொடுப்பாள். ஏன்? இந்த 6 ஆதார சக்கரங்களும் தாமரையாத்தான் உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அம்புயாதனத்து அம்பிகைனா அவ எந்த தாமரையில் இருக்காளோ அதுக்கு தகுந்த மாதிரி குழப்பத்தையோ தெளிவையோ அனுபவத்தையோ கொடுக்குறா. அப்படிங்கிறது இந்த பாட்டில் இருக்கிற சூக்ஷ்ம ரகசியம். இப்ப நம்ம அடுத்த பாட்டுக்கு போவோம். கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலமன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை விட அரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும் எட்டு திக்கே அணியும் திருவுடையான் இடம் சேர்பவளே. இந்த பாட்டு முழுக்க முழுக்க அம்பாளை வர்ணிச்சு பாடுற பாட்டு. இப்ப அம்பாள் தன்னுடைய மனசுல நிக்கிறா. அம்பாளை பாக்குறார். அவ என்னென்னலாம் ஆபரணம் போட்டிருக்கா, எப்படி எல்லாம் இருக்கா,
அப்படிங்கிற அந்த திருக்கோல வர்ணனைய சொல்றார். என்ன சொல்றார்? கைக்கே அணிவது கண்ணலும் பூவும். கண்ணல்னா கரும்பு. கையில 2 ஆபரணம் மாதிரி வச்சிருக்கலாம். ஒன்னு கரும்பு, இன்னொன்னு 5 மலர்களால் ஆன அம்பு. கைக்கே அணிவது கண்ணலும் பூவும். கமலமன்ன மெய்க்கே அணிவது. அம்பாளோட உடம்பு எப்படி இருக்கான்? தாமரை பூ மாதிரி இருக்கான். செந்தாமரை காடனைய மேனி தனிச்சுடரே அப்படின்னு திருவாசகத்துல சிவபெருமான மாணிவாசக பெருமான் சொல்வார். தாமரை காடு ஒரு உடம்பான எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு தேஜோமயமா இருக்காராம், மிருதுவா இருக்காராம், மனமா இருக்காராம். ஸோ தாமரைக்கு இந்த எல்லா தன்மையும் உண்டு. தாமரைக்கு நல்ல மனம் உண்டு. தாமரைக்கு அழகான நிறம் உண்டு. தாமரையினுடைய நிறம் வேற பூக்களுக்கே கிடையாது. தாமரை என்ன நிறம்னு சொல்லவே முடியாது. தாமரைக்கு அழகான ஒரு நிறம் உண்டு, அழகான ஒரு மனம் உண்டு. தாமரை ஒரு அழகான அந்த அந்த இடத்தையே அதை ஆக்கிரமிச்சுக்கும். ஒரு ஆளுமை உண்டு தாமரைக்கு. மற்ற பூக்கள் எல்லாம் மனத்தை வெளியில அனுப்பும். இப்ப நீங்க ஒரு அரளிப்பூ பூத்துச்சுன்னா அந்த பக்கம் அரளி பூத்து இருக்குன்னு தெரியும். மல்லிகை பூத்து இருந்தா மல்லிகை இங்க எங்கேயோ பூத்து இருக்குப்பான்னு தெரியும். தாமரை பூத்திருந்த வாசனை யாராவது தாமரைக்கு வெளியில நின்று முகர்ந்து பார்த்துருக்கீங்களா? நீங்க போனா மட்டும்தான் தாமரை வாசனை அடிக்கும். தாமரை வாசனையை வெளியில அனுப்பாது. இது தாமரையோட தனிச்சிறப்பு. வேற எந்த பூக்கும் இது கிடையாது. தாழம்பூ பூத்தா கூட வாசனை வெளியில வரும். ஆனா தாமரையோட வாசனை நீங்க கிட்ட போய் முகர்ந்தா மட்டும்தான் தெரியும். இன்னொன்னு, எல்லா பூக்களோட சென்ட்டும் கிடைக்கும். முல்லைப்பூ கிடைக்கும், ஜாதி பூ கிடைக்கும், தாழம்பூ கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அதை வேற வேற பொருள்ல கூட கலந்துருப்பாங்க. தாழம்பூ குங்குமம் கிடைக்கிறது, மல்லிகைப்பூ சென்ட் கிடைக்கிறது, மறிக்கொழுந்து சென்ட் கிடைக்கிறது, எல்லா சென்ட்டும் கிடைக்கும். தாமரைப்பூ சென்ட் எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? தாமரைப்பூவினுடைய சென்ட் தயாரிக்கவே முடியாது. ஸோ அத்தனை சிறப்பானது தாமரை. அந்த தாமரையில தான் ஒரு உடம்பு செஞ்சா எப்படி இருக்கும்? இன்னொரு சின்ன மருத்துவ குறிப்பு மகாபரிவா சொன்னது. யாருக்காவது ஞாபக சக்தி ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா வெள்ளை தாமரை இருக்கு இல்லையா, அந்த வெண்தாமரை இதழை நல்லா அலம்பிட்டு வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு அதை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஞாபக சக்தி வளரும். அதனாலதான் சரஸ்வதி தேவி வெள்ளை தாமரையில் இருக்கா. ஸோ கமலமன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை. இவ உடம்பு செந்தாமரை மாதிரி இருக்கு. அந்த தாமரையில ஒரு முத்து மாலை மாட்டிருக்கு. அவ என்ன போட்டிருக்கா? அம்பாளுக்கு ரொம்ப பிரியமான மாலை எது தெரியுமா? முத்து மாலை. அவளுக்கு முத்து ரொம்ப பிடிக்கும். ஏன் முத்து? நவரத்னங்கள் 9ல் உயிருள்ளதிலிருந்து வரக்கூடியது முத்து மட்டும்தான். உயிருள்ள முத்துச்சிப்பியிலிருந்து தானே வருது. அப்ப உயிருள்ள ஒண்ணுதான் முத்தா மாறுது. உயிருள்ள ஒண்ணிலிருந்து எது வருதோ அதுதான் முத்து. சோ முத்து உயிருள்ள ஒரு உயிரினத்திலிருந்து வருது. அது மாதிரி உயிர்களிலிருந்து முக்த ஆத்மாக்களை மட்டும் பிரிச்சு எடுத்து மாலையா போட்டுக்கிறார். அதனாலதான் சம்ஸ்கிருதத்துல இதுக்கும் முக்தன்னு பேரு, அதுக்கும் முக்தன்னு பேரு. முத்து என்ன? ஒரு ஜீவராசி தன்னை செறிவுபடுத்திக்குது. முத்து எப்படி உருவாகும் பார்த்திருக்கீங்களா? அந்த சிப்பி இருக்கு இல்லையா, கடலுடைய தரையில இருக்கக்கூடிய மணல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபைன் மணலா இருக்கும். ரொம்ப தூசி, அப்படி மைதா மாவு மாதிரி இருக்கும், பவுடர் மாதிரி இருக்கும். இந்த முத்துச்சிப்பி எப்பயாவது திறக்கும் போது அந்த திறக்கிற வேகத்துக்கு சல்லுன்னு தண்ணி உள்ள நுழையும். அப்ப இந்த மணல் துகள்ல ஏதாவது ஒரு ஃபைன் துகள் போய் அது உள்ள ஒட்டிக்கிச்சுன்னா அது அதனால ரொம்ப இரிட்டேட் ஆகும். ஏன்னா அது ரொம்ப சதம், எப்படி சொல்றது, கூழ் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிப்பி உயிரினம். அந்த கூழ் மாதிரி இருக்கிற உயிரினத்துக்குள்ள போய் இந்த தூசி பட்ட உடனே, இப்ப நம்ம கண்ணில் தூசி விழுந்தா என்ன ஆகும்? உருத்தும், தண்ணி சுரக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அந்த முத்துச்சிப்பியில இருக்கக்கூடிய அந்த உயிரினத்துக்கு ஒரு திரவம் சுரக்கும். அந்த திரவம் திரண்டு தான் முத்தா மாறும். அந்த திரவம் திரண்டு தான் முத்தா மாறும். அப்ப ஒரு உயிரினம் தொடர்ந்து இரிட்டேட் ஆகி அந்த இரிட்டேஷன்ல தனக்கு ஒரு விஷயத்தை உருவாக்குறது. அது மாதிரி இந்த ஆன்மா தொடர்ந்து இந்த பிறவியில சுழண்டு 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 இதுல வெறுத்து போய் அந்த வெறுப்புற்ற நிலையில முக்தி அடையும். இந்த உலகம் வேண்டாம் அப்படின்னு வெறுப்புற்ற நிலையில தான் முக்தி அடையும். அதனால முத்து முக்த ஜீவன்களுடைய அடையாளம். அதனால அம்பாள் என்ன போட்டிருக்கா? முத்து மாலை போட்டிருக்கான்னா முத்து லெட்டர்லாம் முத்து எடுத்துட்டு வந்து மாலை போட்டுல, அவ முக்திக்கு வரக்கூடிய ஒரு ஆத்மாவையும் கோத்து 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 மாலையா போட்டிருக்கா. சோ கமலமன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை, விடாரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும். அவ இடுப்புல ஒரு 2 விஷயம் போட்டுருக்கா. இடுப்புல 2 விஷயம் போட்டிருக்கா. ஒண்ணு, குங்கும பூவால் தோய்க்கப்பட்ட பட்டு வஸ்திரம். இப்ப இன்னைக்கெல்லாம் நிறம் ஏற்றும் போது நிறைய கலர் டை எல்லாம் ஆட் பண்ணி ஏத்தின்னு இருக்காங்க.
அன்னைக்கு காவி ஏத்தணும்னா 2 மெத்தட்ல ஏத்துவாங்க. ஒரு துணியில கலர் ஏத்தணும்னா 2 மெத்தட்ல ஏத்தலாம். ஒண்ணு குங்குமப்பூவை தோச்சு அதை நனைச்சு ஈரப்படுத்தி அதிலிருந்து வரக்கூடிய சாயத்துல சாயம் ஏற்றுறது ஒரு வழக்கம். அது உயர்ந்த பட்டு, அது ராஜாக்கள் இவங்கெல்லாம் அணியக்கூடியது. இதே ஆண்டாள் பாசுரம் எடுத்து பாத்தீங்கன்னா செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர்னு சொல்லுவா. செங்கலை அரைச்சு, செங்கல் இந்த ஓடை இழைச்சு அந்த ஓடை துணியில அந்த குழைச்சு அந்த சாயத்தை பூசி காவி எடுப்பாங்க. சன்னியாசிகள் அணியக்கூடியது காஷாய வஸ்திரம், அது இந்த ஓடை இழைச்சு எடுக்கிறது. பெரிய ராஜரீகமா இருக்கக்கூடியவங்க அணியக்கூடியது கௌசும்ப வஸ்திரம். குசுமம்னா குங்குமப்பூ, அதிலிருந்து எடுக்கக்கூடிய சாற்றால் ஒரு வஸ்திரம். சோ அதனாலதான் அம்பாள் அந்த சிந்துர பட்டு அணிஞ்சிருக்கான்னா அது குங்குமப்பூனுடைய சாயத்தால நனைக்கப்பட்ட பட்டு. கமலமன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை, விடாரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவை. பட்டு கட்டி ஒரு ஒட்டியானம் போட்டிருக்கா. பட்டு கட்டி ஒரு ஒட்டியானம் போட்டிருக்கா. ஒட்டியானத்துல எத்தனை வகை இருக்கு தெரியுமோ? நம்ம இன்னைக்கு பாக்குற அந்த கடையில எல்லாம் பாக்குறோமே, பட்டையா நாய் கழுத்துல பெல்ட் கட்டுற மாதிரி ஒண்ணு வச்சுட்டு இருக்கானே, அது இல்ல. ஒட்டியானத்துல பல வகை இருக்கு. என்னன்னா எண்கோவை காஞ்சி, எழுகோவை மேகலை, பண்கொள் கலாபம் 16, கண்கொள் பருமல் 18, 32 விரிசிகை என்றுணரற் பாட்டு. இது இத்தனை வெரைட்டி ஒட்டியானம் இருக்கு. 8 வருஷ மணி கோத்திருந்ததுன்னா அதுக்கு காஞ்சின்னு பேரு. 8 வருஷம் மணி கோத்திருந்தா அதுக்கு காஞ்சின்னு பேரு. தாக்ஷாயணி தக்ஷனுடைய யாகத்துல போய் விழுந்தா இல்லையா, அப்ப அவ 8 மணி கோத்த 8 வருஷம் மணி கோத்திருந்த ஒட்டியானத்தை அணிஞ்சிருந்தா. அந்த சதி தேவியை தூக்கிண்டு சிவபெருமான் ஆடும்போது அவளுடைய இடுப்பு பாகம், அந்த ஒட்டியான பாகம் விழுந்த இடம் தான் காஞ்சிபுரம். அதனாலதான் அதுக்கு காஞ்சின்னு பேர். அம்பாளுடைய இடுப்பு பாகம் விழுந்த இடம் அது. அதனாலதான் அங்க பிலாகாச காமாட்சின்னு இருக்கா. நம்ம காமாட்சி அம்மன் சன்னதியிலே ஒரு சின்ன துவாரம் இருக்கும், அதுக்குள்ள நெய்வேத்தியத்தை போடுவாங்க. அது எங்க போறதுன்னு இன்னைக்கு வரலும் தெரியாது, ஆயிரக்கணக்கான வருஷமா போட்டுட்டு இருக்காங்க. இந்த பிலாகாச காமாட்சிங்கிறது அம்பாளுடைய ஒட்டியானம் விழுந்த இடம். அதுதான் காமாட்சி சக்தி பீடம். நம்ம பார்க்கக்கூடிய அந்த மூர்த்தம் இல்ல, ஆதிசங்கரர் சாந்தம் படுத்தினார்ல, துர்வாசர் பிரதிஷ்டை பண்ணார்ல, அந்த மூர்த்தம் இல்ல. பிலாகாச காமாட்சின்னு காமாட்சி சன்னதிக்குள்ளே இருக்கா. நமக்கு தெரியாது, பார்த்தாலுமே தெரியாது. கிட்ட போய் கர்ப்ப கிரகத்துக்குள்ள போனாதான் அது பார்க்க முடியும். காயத்ரி மண்டபத்தில இருந்தே தெரியாது. தரையோட தரையா ஒரு சின்ன பள்ளம் இருக்கும், அதுதான் அந்த துவாரம் தான். சோ அவ காஞ்சி அணிஞ்சிருக்கா. இதே 7 வருஷம் இருந்தா அதுக்கு பேரு மேகலைன்னு பேர், மணிமேகலைன்னு பேர் சொல்றோம். அப்படின்னா 7 வருஷம் மணி கோத்திருக்கணும். வருஷ சரஞ்சரமா 7 வருஷம் மணி கோத்திருந்தா அதுக்கு மேகலைன்னு பேரு. கலாபம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கலாபம்னா 16 வருஷம் மணி கோத்திருக்கும். பருமல் அப்படின்னா 18 வருஷம் மணி கோத்திருக்கும். 32 வருஷம் மணி கோத்திருந்தா அதுக்கு விரிசிகைன்னு பேரு. அம்பாள் அணிஞ்சின்னு இருக்கிறது விரிசிகை. திரிபுர சுந்தரி அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒட்டியானத்துக்கு பேர் என்ன? விரிசிகைங்கிற மெத்தட்ல இருக்கக்கூடிய ஒட்டியானத்தை அம்பாள் அணிஞ்சிருக்கா. அப்போ அவ விடாரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும் 8 திக்கே அணியும் திருவுடையான் இடம் சேர்பவளே. இவ இவ்வளோலாம் போட்டிருக்கா. எப்படி போட்டிருக்கா? குங்குமப்பூ தோஞ்ச பட்டு வஸ்திரம், 32 சரம் உடைய விரிசிகை மேகலை, கையில கரும்பும் பூக்களும், கழுத்து முழுக்க முத்து மாலை போட்டிருக்கா. இவ்வளவும் போட்டிருக்கக்கூடிய இவ எவ்வளோ பெரிய செல்வச்சி மாட்டி. இவளுடைய வீட்டுக்காரன் ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன போட்டிருக்கான் அப்படின்னா 8 திக்கையும் திசைய ஆடையா உடுத்திருக்கான். 8 திசைய ஆடையா ஊத்திருக்கான்னு என்ன அர்த்தம்? அவன் எதுவும் போடாம திகம்பரனா இருக்கான்னு அர்த்தம். அவன் நிர்வாணமா இருக்கான். ஏன்னா அவன் தான் நிர்வாணத்தினுடைய உச்சம். நம்ம புத்தர் நிர்வாணம் அடைஞ்சார், மகாவீரர் நிர்வாணம் அடைஞ்சார்னு சொல்றோம்ல. நிர்வாணம்னா என்ன? முற்றும் விட்ட நிலை. அதனாலதான் ஜெயின சன்னியாசிகள்லையும் திகம்பரர்கள்னு இருப்பாங்க. திகம்பரர்கள் அவங்க ஆடை அணிய மாட்டாங்க, திசைகள் தான் அவங்களுக்கு ஆடை. யாரெல்லாம் இப்போ பிரிட்டிஷ் மன்னர் இருக்காரு, இவருடைய அம்மா எலிசபெத் ராணியை தான் எல்லாருக்கும் தெரியும். இந்த எலிசபெத் ராணி பதவியேற்பு நிகழ்ச்சி பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். அந்த ராணி வருவாங்க நடந்து பதவியேற்கிறதுக்கு, அந்த கிரீடம் அந்த இதெல்லாம் இருக்கும். அதுக்கோசரம் அவங்க அந்த காரனேஷனுக்கு வரும்போது அவங்களுக்கு பின்னாடி ஒரு அங்கி போட்டிருப்பாங்க, இந்த கேப்புன்னு சொல்லுவாங்க. அந்த அங்கியினுடைய நீளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 அடி நீளம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் நின்று அதை அப்படியே தூக்கின்னு வருவாங்க.
அது மாதிரி செல்வ சிறப்பினுடைய ஒரு அடையாளம் என்னன்னா அதிகமான ஆடை ஆபரணங்கள், மிக நீளமான பெரிய ஆடை ஆபரணங்களை அணியிறது வழக்கம். இப்போ சில கல்யாணங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த கேரளா பக்கம்லாம் அந்த யானைக்கு முகப்படாமனு ஒண்ணு போடுவான், யானைக்கு முன்னாடி முகப்பு ஒண்ணு போடுவான். சில கல்யாண பொண்ணுங்கள்லாம் அந்த மாதிரி நகை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்? தன்னை ஷோ பண்ணி காட்டிக்கிறது. அது தன்னோட செல்வ செழிப்பை காட்டிக்கிறது. அத்தனையும் இமிட்டேஷன், அது வேற விஷயம். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீளமாவோ பெருசாகவோ போட்டுக்கிறது செல்வத்தினுடைய அடையாளம். இப்போ சிவபெருமான் எடுத்துக்கோங்க, திசைகளை விட நீளமானது ஏதாவது இருக்கா? அப்போ அவ்வளோ நீளமான ஆடை அவர் போட்டிருக்கார் அப்படின்னா அவர் எவ்வளோ செல்வ செழிப்பா இருக்கார்? இப்படியும் பார்க்கலாம். 8 திக்கே திருவுடை, அவருடைய உடை என்ன? 8 திக்கும் அவருடைய உடை அப்படின்னு பார்க்கலாம். இந்த 8 திக்கையும் அணிஞ்சிருக்கக்கூடிய திகம்பரனுடைய சொத்தா இருக்கிறவ பராசக்தி. அப்போ அவனுடைய செல்வத்துக்கு மிஞ்சிய செல்வம் கிடையாது. ஏன்? ஐஸ்வர்யத்தின் அதிதேவதைகளான லக்ஷ்மிகளே பூஜை பண்ணக்கூடியவ பராசக்தி. அப்ப அவதான் செல்வத்துக்கெல்லாம் மேலான செல்வம். அப்படிப்பட்ட செல்வமா இருக்கக்கூடியவள் இவருக்கு மனைவி. அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய பணக்காரர்? ஏன்னா முந்தன பாட்டுல என்ன வந்துச்சு? பொருளே பொருள் முடிக்கும் போகமே அப்படின்னு. அப்ப அந்த பொருளும் அவள் தான், பொருள் இருந்து கிடைக்கக்கூடிய அனுபவம் அவள் தான், அவளுடைய கணவர். அதனால திருவுடையான் இடம் சேர்பவளே. சோ அப்படி அம்பாளுடைய அந்த அழகு இருக்கு. அடுத்தது, பவழக் கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவளத் திருநகையும் துணையாயங்கள் சங்கரனை துவளப் பொருது துடியடை சாய்க்கும் துணைமுனையாள் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே. அபிராமி பட்டர் ஒரு சின்ன டிப்பு கொடுக்குறார். என்ன டிப் கொடுக்குறார் அப்படின்னா, எத்தனையோ பேருக்கு எத்தனையோ ஆசை இருக்கும். எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆசை என்ன? இஷ்ட பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தி. எனக்கு எது பிரியமானதோ அது எனக்கு கிடைக்கணும். எனக்கு பிரியம் இல்லாத விஷயங்கள் எனக்கு கிடைக்கக்கூடாது. எல்லா உயிரினத்துக்குமே இருக்கா? எல்லா உயிரினத்துக்குமே இருக்கு. சின்ன விஷயத்திலிருந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வெளியில போற நேரம் அப்படியே மேகமூட்டமா இருக்கு, வெயில் கம்மியா இருந்ததுன்னா நான் சந்தோஷப்படுவேன். நான் வெளியில போற நேரம் நேத்து வரலும் மூடிட்டு இருந்ததுப்பா, இன்னைக்கு மட்டும் பளிச்சுன்னு அடிக்குதுப்பா சொல்றோம்ல. இப்போ எல்லாருக்குமே இஷ்டமா, ரொம்ப பெரிய இஷ்டம்னா உடனே இந்த பதவி வேணும், அந்த பதவி வேணும், அந்த அவ்வளோ காசு வேணும், இவ்வளோ காசு வேணாம். குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் போது இந்த விஷயம் ஒழுங்கா நடக்கும். ஒரு சட்னி அரைக்கும் போது மிக்ஸி ரிக்கர் பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாருக்கும் இருக்கு. இஷ்ட பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தி. இதுல உச்சம் எது அப்படின்னா, போகங்களில் மிகவும் சிறந்த போகம் இந்திர போகம். இந்திரன் தான் போகத்துக்கு அதிபதி. அதனாலதான் அவனுக்கு போகன்னே பேர் உண்டு. அவனுக்காக எடுக்கிற இந்திர விழாவுக்கு தான் போகின்னு பேர். போகிங்கிறது இந்திரனுடைய பெயர். இந்திரனை மகிழ்விக்கிறதுக்காக சங்க காலத்தில் இருந்த ஒரு வழிபாட்டு முறை போகி. போகி பண்டிகைங்கிறது அப்படி வந்ததுதான். சிலப்பதிகாரத்துல இந்திர விழானே நடக்கும். இந்திர விழா நடக்கும் போதுதான் கோவலனும் மாதவியும் பிரிஞ்சாங்க காணல் வரி பாடல் பாடி. அது இந்திரனுக்காக நடந்த விழா. அது போகி அன்னைக்கு நடக்கும். அதுதான் போகி. இந்த இந்திரனுக்காக இந்த நம்ம இன்னைக்கு பழசெல்லாம் போட்டு கொளுத்துறோம் பாருங்க, இந்த பழசெல்லாம் போட்டு கொளுத்துற மெத்தட்ல கிடையாது. போகி வேறு ஒரு விதத்தில் கொண்டாடப்பட்டது. அது எப்படி கொண்டாடினதுங்கிறத பத்தி ஒரு புஸ்தகம் எழுதின்னு இருக்கோம். அது வரும் கூடிய சீக்கிரம். எல்லோரும் கொண்டாடுவோம்னு. எல்லாம் ஆல்ரெடி ஒரு சொற்பொழிவா பேசுனதுதான். அந்த பேச்செல்லாம் தொகுத்து இப்ப ஸ்கிரைப் பண்ணி எழுதின்னு இருக்காங்க. ஸோ ஒரு விழாவும் எப்படி கனெக்டட், எல்லா விழாவும் எப்படி தொகுத்து வருது அப்படின்னு 2021, 22 இந்த சந்தர்ப்பங்கள்ல பேசுனது, அந்தந்த விழாவுக்கு முன்னாடியே பேசுனது, அதெல்லாம் தொகுத்து இப்போ ஒரு புஸ்தகமா வர்றதுக்கு ஏற்பாடு ஆயிட்டு இருக்கு. எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படின்னு. ஸோ அதுல அந்த போகியை பத்தி வரும். நான் டீட்டெயிலா அதுல சொல்லியிருக்கேன். இருக்கிற போகங்கள்லேயே சிறந்த போகம் இந்திரனுடைய போகம். ஏன்னா அவனுக்கு எல்லாம் கிடைக்கும், ஆனா எதையும் எதிர்பார்க்கிற எண்ணம் இருக்காது. இதை விட சிறந்த போகம் இருக்கா? அவன் எது கேட்டாலும் கிடைக்கும், ஆனா எதையும் எதிர்பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லா பேருக்கும் உங்க வீடு முழுக்க எல்லா மளிகை ஜாமானும் இருக்கு அப்படின்னா நீங்க மளிகை கடைக்கு போவீங்களா? போதும்ல, அப்ப எல்லாம் இருக்குப்பா போதும்பா அப்படின்னு தானே சொல்லுவோம் அடுத்த பதில். ஸோ இதுதான் இந்திரனுடைய ஐஸ்வர்யம். எப்படின்னா அவங்ககிட்ட காமதேனு இருக்கும், கல்பவருட்சம் இருக்கும், மந்தாகினி இருக்கும், சிந்தாமணி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அதுகிட்ட கேட்டு வாங்கறதுக்கு அவனுக்கு தேவை இருக்காது. ஏன்னா எல்லாமே இந்திரலோகத்துல இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்திரபோகம் உங்களுக்கு வேணுமா? நான் ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். ஏன்னா எத்தால உட்காந்துருக்கு சரபோஜி மகாராஜா இல்ல.
சார் நீங்கள் மராட்டாவில் இருந்தீங்க, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தஞ்சாவூர் வந்திருக்கீங்க. ஐ எம் கிவிங் யூ a direct passport and visa to இந்திரலோகம். உங்களுக்கு இந்திரலோகம் உங்களுக்கு வசப்படணுமா? அதுக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கு. என்ன ஐடியானா, ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் நீங்கள் பெட்டிஷன் போடணும். எனக்கு ஐ நீட் திஸ் அண்ட் திஸ், எனக்கு இந்த தஞ்சாவூர் சாம்ராஜ்யத்திலிருந்து இந்திர சாம்ராஜ்யத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வேண்டும். அனுப்புனர் சரபோஜி மகாராஜா, தஞ்சாவூர் மராட்டா அரண்மனை தஞ்சை. பெறுநர் திருமதி பராசக்தி அப்படின்னு போட்டு அனுப்பிச்சிட்டா போதும். அம்மா என்ன பண்ணிடுவா, அதை சாங்ஷன் பண்ணுவா. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமோ, அவளுக்கு எக்ஸ்ட்ரீம் சாங்ஷனுக்கு பவர் கிடையாது. அவள் என்ன பண்ணுவா, எப்போவுமே ஆத்துக்காரர் தான் பார்ப்பா. கொடுங்கண்ணே பாவம், கொடுங்கண்ணே பாவம், ஒன்றும் வேண்டாம், பெத்த பிள்ளைங்க முருகனும் விநாயகனும் ஒரு பழம் கேட்டாங்க, காம்படிஷன் வச்சு தானே கொடுத்தார். அவர் அவ்வளோ பெரிய மனுஷன், அவ்வளோ கன்னிங் ஃபெல்லோ அவர். அவர்கிட்ட ஏன்னா இவர்கிட்ட பிரச்சனை என்னன்னா அவர்கிட்ட தான் கொடுக்கணும். அவர் கொடுத்தா தாண்டா சரியா வரும். நான் பாட்டு கொடுத்தேன்னா அப்புறம் ஏன் கொடுத்தேன்னு என்னை கேட்பாரா, ஐ ஷுட் ஆன்சர் ஹிம். அதனால வேண்டாம், நீ அவர்கிட்ட வாங்கிக்கோ, அவர்கிட்ட போய் வாங்கிக்கோ. ஆனால் நான் சொல்லி வச்சிடுறேன். இப்போ குழந்தைங்கள்லாம் வீட்டில் என்ன பண்ணும், ஏதாவது ஸ்கூல்ல இருந்து எக்ஸ்கர்ஷன் போகலாம், இல்லை வந்து ஏதாவது ட்ரிப்பு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ண உடனே நேராக போய் அப்பாட்ட கேட்க முடியாது, அம்மாட்ட கேட்பாங்க. அம்மா நீ கொஞ்சம் வாங்கி கொடு, சரி வெயிட் பண்ணு, நான் நாளைக்கு காத்தால் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு முதல் நாள் நைட்டு என்ன பண்ணுவோம், அம்மா அந்த மாதிரி போகணுங்கிறான். போனான்னா பரவாயில்ல, 2 நாள் வீடு நிம்மதியாக இருக்கும். ஒருத்தன் சேலம் போனான்னா நிம்மதியாக இருக்கும், ஒருத்தன் சென்னை போனான்னா நிம்மதியாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு சாங்ஷன் பண்ணி அனுப்பி விடுங்க. முதல்ல நீங்களே சப்பாத்தியை டப்பாவில் போட்டு கூட கொண்டு போய் கொடுத்து அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சாங்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு அவள் பேசுவாள். இதை தான் பண்ண சொல்ற. லெட்டராக அம்பாளுக்கு போடு, அவள் பேசிப்பா. ஏன்னா அவளுக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு. என்ன பண்ணுவான்னா, அம்பாள் கிட்ட 4 ஆயுதம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? என்னென்ன ஆயுதங்கள் இருக்குன்னு பார்த்தோம். அங்குஷம், பாசம், கரும்பு வில்லு, மலர் அம்பு. இந்த 4த்துல ஆல்ரெடி 2 விஷயம் சிவபெருமான்ட்ட ஃபெயில் ஆயிடுச்சா? அந்த கரும்பு வில்லும் அம்பும் ஃபெயில் ஆயிடுது. இப்போ பாகி இருக்கக்கூடியது அங்குஷ பாசம். அவர் மேலே பயன்படுத்தலான்னா அவர் இதை விட விகரசான ஆயுதங்கள் வச்சிருக்கார். இந்த ஆயுதத்தை வச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. அதாவது இப்போ நான் சொன்ன சுச்சுவேஷனே கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு பையன் போய் இது மாதிரி நான் எக்ஸ்கர்ஷன் போகணும், இல்லை ட்ரிப்பு போகணும், அவர்கிட்ட பணம் வாங்கி கொடு அப்படின்னு கேட்குறான். உடனே அம்மா ஒரு அம்மி குழவையை எடுத்துட்டு நேராக ஆத்துக்காரர் தலைமாட்டில் போய் உட்காந்துண்டு அவருக்கு வந்து பணம் வேணுமா, கொடுக்குறீங்களா இல்லை தலையில் போடவான்னு கேட்க முடியுமா? அப்போ கேட்க மாட்டேன். அப்போ இந்த ஆயுதங்களை அவள் பயன்படுத்த முடியாது. சிவபெருமானுக்குன்னு ஸ்பெஷலாக 4 ஆயுதம் வச்சுருக்கலாம். இந்த 4 ஆயுதத்தை பயன்படுத்தினா அவரை காலி பண்ணிடலாம் அப்படின்னு. என்ன ஆயுதங்களாம்? பவழக்கொடியில் பழுத்த செவ்வாய். ஒரு பவளக்கொடி, அந்த கொடியில ஒரு கொவ்வப்பழம் காய்ச்சிருக்கு. அந்த கொவ்வப்பழமா இருக்கக்கூடிய சிவந்த வாய் அவளுக்கு இருக்கான். அந்த வாயில பல்லு தெரியாத ஒரு சிரிப்பு இருக்கான். பல்லு தெரியாம சிரிக்கிற ஒரு நமட்டு சிரிப்பு இருக்கு இல்லையா, இந்த மந்தஹாசம்னு சொல்லுவோம், அதுதான் மந்தஹாசம். ஸோ அந்த மாதிரி ஒரு நமட்டு சிரிப்பு இருக்கான். போய் விஷயத்த சொல்லுவாளாம், இந்த மாதிரி கேட்குறான், இந்திரலோகம் வேணும்னு கேட்குறான் அப்படின்னு வாழாம். பார்க்கலாம் அப்படின்னு வர நம்பாள். உடனே அம்பாள் என்ன சொல்லுவா, என்ன நீங்க அப்படின்னு லேசா பல்லு தெரிய சிரிப்பாளாம். தவள திருநகையும் பனிமுறுவல் தவள திருநகையும். அப்ப தவளைனா வெள்ளை நிறத்துல லேசா பல்லு தெரிகிற அளவுக்கு சிரிப்பாளாம். சிரிச்சு, என்ன நீங்க கேட்குறான், கொடுத்துட்டு போங்களேன், என்னமோ உங்கள்கிட்ட இல்லாத மாதிரி பேசுறீல, நீங்க தான் திருவுடையான்னு அவன் தானே சொன்னான், 8 திக்கே அணியும் திருவுடையான்னு சொன்னான்ல, கொடுங்களேன், இந்திரலோகம் தானே கேட்குறான், பெரிய விஷயமா அப்படின்னு அம்பாள் சொல்லுவாளாம். ரைட், நம்மால் உடனே அங்கே பொதுக்கடின்னு விழுந்துட்டார். சரி போ கொடு, போயிட்டு போறான் அப்படின்னு சொல்லிடுவாளாம். பவழக்கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் துணையாய் எங்கள் சங்கரனை. ஏன்னா இதுக்கெல்லாம் நானும் விழுவேன், அவரும் விழுவார். அப்ப நாங்கெல்லாம் ஒரே ஜாதி, கரெக்டா? இப்ப ஒரே ஜாதியில இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க, எங்காளுப்பா சொல்லுவோம்ல, எங்காளுப்பா இவரு யாரு, எங்காளுப்பா சொல்லுவோம்ல, அது மாதிரி எங்கள் சங்கரனை துவள பொருது துடியடை சாய்க்கும் துணை முளையாள். இதை வச்சு சண்டை போடுறாளாம். இந்த 4 ஆயுதங்களை வச்சு அவர் துவண்டு போற அளவுக்கு சண்டை போடுறாளாம். துவள பொருது அவ சண்டை போட்டவொடனே என்ன பண்றா, இவளுக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் என்ன தெரியுமா, எப்பயுமே ஒரு சண்டையை ஆரம்பிச்சானா சண்டையாவே முடிக்க மாட்டான். கடைசியாக ஏதோ ஒரு ஜோக் சொல்லி ஏதாவது ஒரு சமாதானம் பண்ணி, சரி வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லி முடிப்பாளாம். அவர் இந்த சண்டையில தோண்டு போயிடுறாரா, உடனே தூக்கி தான் மடியில வச்சுக்கிறாளாம்.
துவள பொருது துடியடை சாய்க்கும் துணைமுளையாள் அவளை பணிமின் அவகிட்ட சொல்லு கண்டீர் அமராவதி ஆளுகைக்கு இந்திரலோகம் சாங்ஷன்ட் அக்செப்டட் அப்படின்னு சீல் பண்ணி மறுநாள் காலத்தால இந்திரலோகத்துக்கு போறதுக்கு சாங்ஷன் கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னாராம். இதுல அம்பாளை பத்தி சொல்லும் போது 2 விஷயம் சொன்னார். ஒன்னு என்ன சொன்னார், துணை முளையாள்னு சொன்னார். இந்த பாடல்கள்ல நிறைய இடங்கள்ல அம்பாளுடைய மார்பகத்தை பத்தின வர்ணனை வந்துட்டோம். நமக்கு பொதுவா இன்னைக்கு மார்பகத்தை பத்தி இருக்கக்கூடிய சிந்தனை காமம் சார்ந்து நிறைய இருக்கு. பிகாஸ் தட் இஸ் மோர் டாமினன்ட் இன் த சொசைட்டி. அதை பத்தின மீடியா இதெல்லாமே அதை ஒரு காம பொருளாக காமிச்சே பழக்கப்பட்டதுனால இந்த மாதிரி இலக்கியங்களை படிக்கும் போது என்னடா இப்படி எல்லாம் எழுதியிருக்காங்கன்னு நமக்கு தோண இடம் இருக்கு. அப்ப இது என்னன்னு புரிஞ்சுக்கணும். நான் இப்ப லேசா சொல்லிட்டு போறேன், அடுத்து ஒரு பாட்டு முழுக்க இதை பத்தி வரும், நான் அப்ப டீட்டெயிலா சொல்றேன். அம்பாளுடைய 2 மார்பகங்கள்ல ஒரு மார்பகம் கருணையின் மார்பகம், ஒரு மார்பகம் ஞானத்தின் மார்பகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கருணையும் ஞானமும் தான் அவளுடைய மார்பகம். ஏன்? அவ அம்மா, அதனால குழந்தைக்கு பால் கொடுப்பா. கருணை இருந்தாதான் பால் சுரக்கும். இது சைக்காலஜிலே நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி பயாலஜிக்கலா ஒரு குழந்தைன்னு உருவாகும் போது அந்த குழந்தைக்கு பசிக்கிற நேரம் பால் சுரக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய ரிசர்ச் இருக்கு. அது என்னன்னா பிகாஸ் ஆஃப் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. அந்த உள்ளுணர்வுல ஒரு கருணை பொங்குறதுனால பால் சுரக்கும். இது மகாபாரதத்துல கர்ணனை போய் குந்தி பார்க்கும் போது பால் சுரந்தது அவளுக்கு. எத்தனை வயசுல அவளுக்கு? அப்ப கர்ணனுக்கு கிட்டத்தட்ட 65 வயசு. மகாபாரதம் கதை 65 கூட கிடையாது, 70 வயசு இருக்கும் கர்ணனுக்கு. மகாபாரத யுத்தம் நடக்கும்போது கிருஷ்ணனுக்கு 63 வயசு. இன்னைக்கு நம்ம பகவத்கீதை எல்லாம் பாக்குறோமே, அர்ஜுனன் ஒரு 25 வயசு பையன் மாதிரி, கிருஷ்ணன் ஒரு 18 வயசு பையன் மாதிரி, அப்படிலாம் கிடையாது. கிருஷ்ணனுக்கு 63 வயசு. கிருஷ்ணனை விட ஒரு சில அதே கிட்டத்தட்ட சில மாசங்கள் வித்தியாசத்துல பிறந்தவன் அர்ஜுனன். 2 பேரும் ஆல்மோஸ்ட் 63 64 வயசுல இருக்கக்கூடியவங்க. அப்ப கர்ணன் தான் இருக்கிறதுல மூத்த அண்ணன். அப்போ அர்ஜுனனுக்கு முன்னாடி பீமன் பிறந்து, பீமனுக்கு முன்னாடி தர்மன் பிறந்து, தர்மனுக்கு முன்னாடி பல வருஷங்கள் முன்னாடி பிறந்தவன். ஏன்னா குந்திக்கு பாண்டுவோட கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே பிறந்தவன். அப்ப ரொம்ப சீனியர், ஆல்மோஸ்ட் 75-80 வயசு கூட இருக்கலாம் கர்ணனுக்கு. ஏன்னா மகாபாரதத்தோட காலக்கணக்கு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா அப்படிதான் வரும். அதனால தான் இவங்களுக்கு எல்லாமே பேரா இருந்தாங்க. அபிமன்யு எல்லாம் இவங்களுக்கே புள்ள பேரெல்லாம் இருந்தாங்க. அர்ஜுனன் சண்டை போடும்போது பரீட்சித்த வயிற்றுல இருந்தான். அப்ப அபிமன்யுடைய புள்ள. சோ அப்ப அவங்க எல்லாம் ஒரு வயசான நிலையில தான் இருந்தாங்க. அப்ப அவனுக்கு பால் சுரந்திருக்கு. தேவகிக்கு கிருஷ்ணன் 10வது வயசுல மீட் பண்ணும் போது தேவகிக்கு பால் சுரந்ததுன்னு பாகவதம் சொல்றது. சோ அதாவது ஓகே, அவன் கடவுள், அதனால ஏதோ ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். ஆனா குந்திக்கு பால் சுரந்தது. அப்ப கருணையின் சுரப்பு தான் பால். அதுக்கு உடலுக்கும் ஹார்மோன்ஸ் என்னென்னமோ சொல்லலாம். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி மனசு வேலை செய்யறதை பொறுத்து தான் வேலை செய்யும். என்னதான் ஹார்மோன்ஸ் வேலை செஞ்சாலும் மனசு எங்க வேலை செய்யறதோ அதை பொறுத்து தான் வேலை செய்யும். சோ ஒண்ணு கருணை. சரி, கருணையிலிருந்து பால் கொடுப்பா. அந்த பாலிலிருந்து என்ன கிடைக்கும்? அம்பாள் யாருக்கு பால் கொடுத்தா? ஞான சம்பந்தருக்கு கொடுத்தார். வெறும் சம்பந்தனா இருந்தவன் ஞான சம்பந்தனா எப்படி மாறினா? அந்த பாலுக்கு பேரே என்ன சொல்றோம்? ஞானப்பால்னு தான் சொல்றோம். சோ அம்பாளுடைய திருமுலை தடங்கள் 2மே, ஒன்று கருணை, இன்னொன்று ஞானம். இது 2த்தினுடைய அடையாளங்கள் அப்படின்னு வச்சுக்கணும். அடுத்த பாட்டு, ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமரைகள் உண்டு, அந்தகன்பால் மீளுகைக்கு உண்டன் விழியின் கடை உண்டு, மேலிவற்றின் மூளுகைக்கு என் குறை, நின் குறையே அன்று முப்புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்த வெள்ளான் பங்கில் வாணுதலே அப்படின்னு இந்த பாட்டு வருது. இதுக்கு முன்னாடி இந்த முந்தின பாட்டுக்கு போயிட்டு திரும்ப வர பவளக்கொடியில் பழுத்த செவ்வாயும் கோர. இப்போ ஒரு யுத்தம் நடக்கிறது. இந்த பக்கம் ஒரு படை, இந்த பக்கம் ஒரு படை. இந்த படை வில் வாள் இதெல்லாம் வச்சிருக்குன்னு வச்சுப்போம். இந்த படையும் என்ன வச்சிருந்தா அது நியாயமான போரா இருக்கும். அதே ஆயுதங்கள் இருந்தாதான் நியாயமான போர். இவன் வில்லும் வாளும் வச்சிருப்பான், அவன் துப்பாக்கி வச்சிருப்பான்னா அது நியாயமான போர் கிடையாது. இவன் துப்பாக்கி வச்சிருப்பான், அங்க இருக்கிறவன் சூப்பர் சானிக் லேசரை வச்சு அடிப்பான்னா அது நியாயமான போர் கிடையாது. 2 சமமான ஆயுதங்கள் இருந்தா தான் அது நியாயமான போர். சிவபெருமானுடைய ஆயுதம் எது தெரியுமா? ஒரு 3 அசுரர்கள் இருந்தாங்க. தாரகன், தாரகாக்ஷன், வித்யுன்மாலி அப்படின்னு 3 பேர் இருந்தாங்க. இந்த 3 பேரும் வரம் வாங்கி 3 கோட்டைகளை தங்களுக்கு சொந்தமாக்கினாங்க. கோட்டைனா நீங்க கோட்டைன்னு எடுத்துக்க வேண்டாம், ஒரு பெரிய ஃபிளையிங் சாசர் இல்லாட்டி ஃபிளைட்னு எடுத்துக்கோ.
இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்று தங்கத்தால் ஆனது, ஒன்று வெள்ளியால் ஆனது, ஒன்று இரும்பால் ஆனது. இந்த 3 தாளும் ஆன கோட்டைகளை போய் அங்கங்க அப்படியே லேண்ட் பண்ணிடுவான். கீழே என்ன இருக்குன்னா பார்க்க மாட்டான். அப்படியே லேண்ட் பண்ணானா அந்த கீழே இருக்கிற ஊர் உடஞ்சு போயிடும், அழிஞ்சு போயிடும். இப்போ திடீர்னு ஒரு ஃப்ளைட்டு வந்து திடீர்னு அப்பார்ட்மெண்ட் மேலே இறங்கினா என்ன ஆகும்? அந்த பைலட் மேலே தானே கேஸ் போகும். அது மாதிரி இந்த 3 அசுரர்கள் மேலேயும் கேஸ் போணுச்சு. போன உடனே சிவபெருமான் என்ன பண்ணார், இந்த 3 பேரையும் அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார். இந்த 3 பேரும் என்ன வரம் வாங்கியிருந்தாங்கன்னா, இந்த 3 கோட்டையும் எப்போ ஒரே நேர்கோட்டில் வருதோ அப்போ ஒரே ஆயுதத்தால் அழிச்சா தான் அழியும்னு சொல்லிட்டான். உடனே என்ன பண்ணாங்க, உட்காந்து கால்குலேட் பண்ணாங்க. இந்த 3 ஃப்ளைட்டு இப்படி இப்படி சுத்தின்னு இருக்கு, இது 3 கரெக்டாக ஒரு பாயிண்ட்டுக்கு வருது, இந்த பாயிண்ட்ல வர நேரம் அதை அழிக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணோடனே யார் இதை பண்றது அப்படின்னா அதுவும் அவங்க வரம் வாங்கிட்டாங்க. இந்த வரம் வாங்கினதே சிவபெருமான்கிட்ட. வரம் வாங்கும் போதே நீ தான் எங்களை அழிக்கணும்ட்டாங்க. உடனே சிவபெருமான் என்ன பண்ணார், இதை மொத்தத்தையும் கால்குலேட் பண்ணார். அவங்க எப்படி அதுக்காக வந்து சிவபெருமான் அழிக்க முற்பட்டாருங்கிறது பெரிய கதை. நான் அந்த புராணத்துக்குள்ள போகாம நேராக அந்த கிளைமேக்ஸ் சீனுக்கு போயிடுறேன். நம்ம தான் இப்போ ரீல்ஸ் எல்லாம் பார்த்து பழகிட்டோமே, ஒரு சின்ன வீடியோ கூட பார்த்துப்போமே, ஃபுல்லாக தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால சிவபெருமான் என்ன பண்ணார், ஒரு பெரிய தேரை ரெடி பண்ணார். அந்த தேரினுடைய பூமண்டலம் அந்த தேரோட தட்டு. ஒரு சக்கரம் சூரியன், ஒரு பக்கம் சந்திரன். அந்த தேரினுடைய குடை வானம். ஒரு பெரிய, ஏன்னா இப்போ அவங்க சொல்லிட்டாங்க ஒரு ஆயுதத்தால் அழிக்கணும், அதுவும் கரெக்டாக ஒரு டார்கெட்டுக்கு வரும்போது அழிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே மேருமலையை எடுத்தார். அதை வில்லா வளைச்சு சீவிட்டார். அந்த மேருமலையை வில்லா எடுத்து அதில் ஆதிசேஷனை நானா கட்டிட்டார். இப்போ இதை அழிக்கிறதுக்கு ஒரு அஸ்திரம் வேணும் இல்லையா? இருக்கிற அஸ்திரங்கள்லே பவர்ஃபுல்லான அஸ்திரம் நாராயண அஸ்திரம். இவர் நாராயணனையே எடுத்து அம்பா பூட்டிட்டு இந்த தேர் போய்கிட்டே இருக்கு. அம்பாள் பக்கத்திலே கூடயே வரா. அவர் இல்லாமல் எங்கேயும் போக மாட்டார். இல்லை, இவர் போவார், அவ விட மாட்டா. ஏன்னா நேத்தே பார்த்தோமே, கூட்டிகிட்டு தான் வருவான்னு. அதனால அம்பாள் கூடையே போறா. அப்படி போகும்போது நாராயணனுடைய மனசுல ஒரு எண்ணம் தோணுச்சான். என்ன தோணுச்சான், சரி இவ்வளோத்தையும் வச்சு செஞ்சாலும் கடைசியா என்ன வச்சுதான் அடிக்க போறான். கேரம் போர்டு ஆடுறோம் இல்லையா? இந்த கேரம் போர்டில் எல்லா காயினும் இருக்கும். இந்த எல்லா காயினையும் ஸ்ட்ரைக்கரை வச்சு தானே அடிக்கிறோம். இந்த ஸ்ட்ரைக்கர் நினச்சிக்கிச்சான், நான் இருக்கிறதுனால தானே அவன் ஜெயிச்சான் அப்படின்னு ஸ்ட்ரைக்கர் நினச்சா அது எவ்வளவு அபத்தமோ அந்த மாதிரி நாராயணன் நினைச்சாராம், என்னதான்டா அம்பா வச்சு அடிக்க போறான்னு. இது சிவபெருமானுக்கு உடனே புரிஞ்சுச்சான். டேய், எனக்கு அம்பே தேவையில்லடா, நான் கேரம் போர்டை இப்படி தூக்கி எல்லா காயினையும் பாக்கெட்ல விழ வைக்கிறவன்டா. எனக்கு இதுக்குடா ஸ்ட்ரைக்கர், எனக்கு ஆப்போசிட் பார்ட்டியே கிடையாதுன்னு நினைச்சு சிவபெருமான் என்ன பண்ணாராம், மென்மையா சிரிச்சாராம். அந்த சிரிப்பினுடைய உஷ்ணத்துல அந்த 3 புறமும் நேரா வந்த போது எரிஞ்சிருச்சான். இப்ப சொல்லுங்க, சிவபெருமானுடைய ஆயுதம் என்ன? புன்னகை. அம்பாள் எதை வச்சு ஜெயிச்சா? புன்னகை. அப்ப ஈக்குவலான ஆயுதத்தை வச்சு தானே ஜெயிக்க முடியும். அப்ப சிவபெருமான் எதை ஆயுதமா பயன்படுத்துறாளோ அதே ஆயுதத்தை பயன்படுத்தி அம்பாள் அவரை ஜெயிச்சிட்டா. பேசலா. இப்ப வருவோம் இந்த பாட்டுக்கு. ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமரைகள் உண்டு, அந்தகன்பால் மீளுகைக்கு உன்றன் விழியின் கடை உண்டு. திரும்ப அதே சிச்சுவேஷனுக்கு வந்துடுறார். என்ன சொல்றார், அம்மா என்ன காப்பாத்துறதுக்கு உன்னோட 2 தாமரை கால்கள் இருக்குமா, அந்தகன்பால் மீழுகைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு. யமன் என்னை நோக்கி வரும்போது நீ உன் கடைக்கண்ணால பார்த்தனாலே அவன் போயிட போறான். ஏன்னா நேத்தே சீல் குத்தியாச்சு, பத்மபாதம் வலிய வந்து ஆண்டு கொண்ட நேசத்தை அப்படின்னார். சோ அந்த மாதிரி உந்தோட விழியின் கடை உண்டு, மேலிவற்றின் மூலிகைக்கு என் குறை. இதுக்கும் மேல எனக்கு ஒரு பிரச்சனை வரும்னா எப்படி வரும் அப்படின்னு யோசிச்சாராம். அப்புறம் யோசிச்சாராம், மேலிவற்றின் மூலிகைக்கு என் குறை. ஏன் நான் ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணாதான் பிரச்சனை வருமே தவிர உன்னால வராது. நின்குறையே அன்று. இப்படியும் அதை பிரிக்கலாம். மேலிவற்றின் மூலிகைக்கு என் குறை நின் குறையே. நான் என்ன தப்பு பண்ணாலும் அது நீ பண்ணதாகும். நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. திருவாசகம். நான் என்ன பண்ணாலும் அது உன்னுடைய செயல், அதனால நான் என்ன பண்ணாலும் அது நீதான். இதெல்லாம் தாண்டி அன்று முப்புறங்கள் வாழுகைக்கு அம்பு தொடுத்த வெள்ளான் பங்கில் வாணுதலே. இப்ப இந்த கதையை இந்த இடத்துல சொல்லியிருக்கார். முன்னாடி ஏன் எப்படி ஜெயிச்சான்னு சொல்லிட்டார். இப்ப இந்த கதை இங்க வருது. என்ன சொல்றார், நீ முப்புறங்களை எரிச்சவனை எப்படி ஜெயிச்சியோ
அவனையே ஜெயிச்ச உனக்கு எனக்கு எந்த குறையும் வராம வச்சுக்க முடியும்னு ரிமைண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ற. சரி, ஒரு சின்ன குட்டி டீவியேஷன் இந்த கதையில. ஒரு அம்மா என்ன பண்றா, கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்போ திடீர்னு காவேரி வாட்டர் தண்ணி வர ஆரம்பிக்கும். உடனே அம்மா என்ன சொல்றா, டே அங்க உள்ள அண்டா வச்சிருக்கேன், அதை எடுத்துன்னு போய் அங்க தண்ணிக்கு கீழே வை அப்படின்னு அம்மா பையன்கிட்ட சொல்றேன். பையன் ஒரு 10-12 வயசு பையன், நல்ல வெல் எஜுகேட்டட். அதனால என்ன பண்ணான், பாத்திரத்தை கொண்டு போய் தண்ணிக்கு கீழே வச்சுட்டான். அம்மா அங்கேருந்து வந்தா, ஒரு 1 மணி நேரம் ஆயிருக்கும், அண்டா ரொம்ப டைம் ஆயிருக்கும். அம்மா அங்கேருந்து வந்தா, தலையிலேயே அடிச்சுக்கிட்டார். என்னடா தண்ணி இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு. பையன் என்ன பண்ணான், அம்மா சொன்னதை தானே பண்ணான். அவன் என்ன பண்ணானா, உள்ள போய் பார்த்தான். அங்க அம்மா அண்டாவை கவுத்து வச்சிருந்தா. அப்படியே தூக்கிட்டு டைப்புக்கு கீழே வச்சுட்டான். இப்ப சொல்லுங்க, இது யார் குறை? அம்மாவின் குறையா, பையனின் குறையா? என் குறையே அன்று நின் குறை அப்படின்னு பையன் சொல்லுவான். ஏமா நீ சொல்றத ஒழுங்கா சொல்லணும் அப்படின்னு அவன் சொல்லுவான். அம்மா என்ன சொல்லுவா, ஏண்டா உன்னை படிக்கிற ஒரு காமன் சென்ஸ் வேணாமாடா, பாத்திரத்தை வைனா பாத்திரத்தை திருப்பி வச்சாதான்டா தண்ணி பிடிக்க முடியும், இது உன் குறைன்னு அம்மா சொல்லுவா. இந்த டிபேட்டே நடந்துகிட்டு இருக்கும். இந்த டிபேட் தான் இந்த பாட்டுல இருக்கு. மேலுவற்றின் மூலிகைக்கு என் குறை அப்படின்னு சொல்லலாம், என் குறை நின் குறையே அப்படின்னு சொல்லலாம், என் குறை நின் குறையே அன்பு அப்படின்னு சொல்லலாம். சோ என் குறை நின் குறைன்னு சொல்லலாம், நீ சொன்ன நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லலாமா? 3 அர்த்தம் இதுல வரும். சோ இந்த மாதிரி ஒரு பாட்டு. முப்புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்த வெள்ளான் பங்கில் வானுதலே. ஏன்னா இந்த இடத்துல யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய சாதாரண மனோநிலை என்ன? பொதுவாகவே நம்ம சொல்லுவோம், ஏமா உனக்கு கண்ணே இல்லையாமா, ஊர்ல அயோக்கியத்தனம் பண்ற அத்தனை பயிலும் நல்லா இருக்காமா, இந்த அரசியல்வாதி எல்லாம் நல்லா இருக்காமா. நான் இந்த பாபா படத்துல டெல்லி கணேஷ் சொல்லுவார், நான் 3 வேளை பல்லு விளக்குறேன், 6 வேளை குளிக்கிறேன், அந்த காளிகாம்பால பொழுதுன்னைக்கு நினைக்கிறேன்னு. அந்த மாதிரி நான் உனக்காக இது பண்றேன் அது பண்றேன், நான் இருக்காத வேறதான் இல்லை, எல்லாம் பண்ணல, என்ன போட்டு இப்படி பாடா படுத்துறியே அப்படின்னு கேட்போம். இந்த பாட்டை சொல்லுங்க. மேலிவற்றின் மூலிகைக்கு என் குறை நின் குறை அன்று. அம்மா உன்கிட்ட இருந்து எனக்கு அருள் கிடைக்கலன்னா என்கிட்ட தான் ஏதோ குறை இருக்கு, உன்கிட்ட இல்லை. என்கிட்ட தான் ஏதோ குறை இருக்கு, உன்கிட்ட இல்லை. ஏன் நம்ம இந்த அபத்தம்லாம் நிறைய பண்ணுவோம். உனக்கு கண் இல்லையா, உனக்கு நான் பேசுறது கேட்கவே இல்லையா அப்படின்னுவோம். ஒன்னே ஒண்ணுதான், நம்ம அண்டாவை கவுத்து வச்சிருக்கோம். அண்டா மேல் நோக்கி இருந்தா தானே இப்ப தண்ணி கொள்ளும். அண்டாவை கவுத்து வச்சுட்டு தண்ணி ரொம்பணும்னா, தண்ணி ரொம்பலன்னு அம்மா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணா அவ எல்லாத்தையும் கொடுத்துதான் அனுப்பியிருக்கா. நான் தான் சொல்றேனே, நம்ம போய் அனந்தராம தீட்சிதர்னு அடிக்கலாங்கிற அறிவை கொடுத்துதான் அனுப்பிச்சிருக்கா. ரீல் பார்த்தது யார் தப்பு? நம்ம தப்பு. கரெக்டு தானே? சரி. வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் இறைஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு அந்நியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணமன்றோ முன்செய் புண்ணியமே. நம்ம முன்னாடியே பார்த்தோம், என்ன சொன்னோம்னா, பின்னே திரிந்து நின் அடியாரை பேணி பிறப்பெருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார், நான் பல ஜென்மாக்களா தவம் செஞ்சேன், இந்த தவத்திலிருந்து எனக்கு இந்த இது கிடைச்சிருக்கோம். அப்புறம் இல்ல என் தவத்துக்கு எந்த வேல்யூவும் கிடையாது, என் புண்ணியத்துக்கு எந்த மரியாதையும் கிடையாது, அம்மா உன் கருணையால் கிடைச்சிருக்கும் அப்படின்னு. அப்புறம் யோசிச்சது, இல்லப்பா எல்லாமே அவ பண்றான்னு சொல்லிட்டா அப்ப நான் எதுவுமே பண்ணலன்னு ஆயிடுச்சுன்னா அவ எனக்கு முன்னாடியே மோட்சம் கொடுத்துருக்கணும். அப்ப எனக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இதுல இருக்கு. எல்லாமே அவளுடைய விதிப்படிதான் நடக்கும்னா எனக்கு ஃப்ரீ வில் இல்லைன்னு ஆகும். இது எப்பயுமே தத்துவத்துல இருக்கக்கூடிய ஒரு டிபேட். எல்லாம் விதிப்படி நடக்குமா அல்லது நம்ம நினைச்சபடி நடக்குமா? திருவள்ளுவர் ரெண்டுத்தையுமே சொல்லிடுவார். என்ன சொல்லுவார்னா, ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர். விதியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, நீ போய் ஒழுங்கா வேலை செஞ்சா ஒழுங்கா நடக்க வேண்டியது நடக்கும் அப்படின்னு சொல்லுவார். இது ஒரு இடத்துல சொல்லுவார். இன்னொரு இடத்துக்கு என்டையரா வேற மாதிரி சொல்லுவார். ஊழிற் பெருவழி யாவுள்ள மற்றது சூழினும் தான் முந்துரும். இப்ப நீ என்னப்பா பண்ணுவ, எல்லாம் விதிப்படி நடக்கும், நீயும் நல்ல முயற்சி தான் பண்ணுன, பலன் கிடைக்கல, யார் என்ன பண்ண முடியும்? விதி. ரெண்டுத்தையுமே திருவள்ளுவர் சொல்லுவார். அப்ப ஒரு ப்ராப்ளம் வருது இல்லையா, விதிப்படி நடக்குமா
அல்லது நான் முயற்சி பண்ணுனா மாறுமா? இப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இது ஒரு ஆன்கோயிங் டிபேட். இதுக்கு முடிவே கிடையாது. இதுக்கு முடிவே கிடையாது. இப்ப இதே விஷயத்தை இந்த இடத்துல அபிராமி பட்டர் எடுக்கிறார். என்ன சொல்றார்? அம்மா, நீ தான் மோட்சம் கொடுக்க போற, நீ தான் கொடுப்ப, உனக்கு முழுக்க முழுக்க கருணை தான் இருக்கு. அந்த கருணை ஒண்ணுதான் காரணம்னா அன்றே தடுத்தனை ஆண்டு கொண்டாய், அன்னைக்கே நீ எனக்கு கொடுத்துருக்கணும். நீ கொடுக்கல, இவ்வளவு தூரம் என்ன டிராவல் பண்ணி வர வச்சிருக்க. அப்ப நான் ஏதோ ஒன்ன செய்யணும், அதை செய்யாம இருந்திருக்கேன், இப்ப செஞ்சிருக்கேன், அதனால நீ கொடுக்குற. அப்ப நான் என்ன செஞ்சேன்? வாணுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்து இறைஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டியை. அவளுக்கு நெற்றி இருக்கான். நெற்றி ஒளிமயமா இருக்கான். ஏன்னா முன்னாடி சொல்லும் போதே அம்பு தொடுத்த வெள்ளான் பங்கில் வாழ்நுதலே அப்படின்னார். வாழ்நுதல்னா ஒளி பொருந்திய நெற்றி. எப்ப ஒளி பொருந்திய நெற்றி இருக்கும்? நெற்றி ஒளி பொருந்தி இருக்கிறதா என்ன டார்ச் லைட் ஒன்று போட்டு வச்சுக்கணுமா? குங்குமம் பொட்டிட்டு இருக்கும்போது மங்களமா இருந்ததுன்னா நெற்றி ஒளி பொருந்தி இருக்கும். நெற்றி எவ்வளவு கருப்பா இருந்தாலும் ஒரு விபூதியை பூசிட்டோம்னா ஒளி பொருந்தி இருக்கும், வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். விபூதியோ திருமண்ணோ இட்டோம்னா சரி, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் செயற்கை. எப்போ இயற்கையா நெற்றி ஒளி பொருந்தி இருக்கும்? ஞானம் ஏற்படும் போது. நெற்றியில எப்போ ஒளி இருக்கும்னா, நெற்றி சுருங்காம இருந்துச்சுன்னா அதுல ஒளி ஃபுல்லா இருக்கும். நீங்க நெத்தியை சுருக்கிடுங்க, இருட்டு இருக்கும். நெத்தியை விரிச்சிட்டீங்கன்னா எங்க இருந்தாலும் அந்த ஒளியை அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஏன்னா நம்ம முகத்திலேயே அதிக ஏரியா பிளாட்டா இருக்கக்கூடியது நெற்றி தான். நெற்றியில ஒளி ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா நெற்றி சுருங்காம இருக்கணும். நெற்றி எப்ப சுருங்கும்? ஒண்ணு வயசானா சுருங்கும், அடுத்தது கவலைப்பட்டா சுருங்கும். நீங்க எதையாவது சிந்திச்சீங்கன்னா நெற்றி சுருங்கும். சிந்தை இது எல்லாம் நடக்கும்போது நெத்தி சுருங்குது. நெத்தியில ஒளி குறையுதா? அம்பாளுக்கு நெத்தி ஒளி குறையறதே இல்லை. அப்படின்னா அந்த நெத்தி எப்படி இருக்குன்னு அர்த்தம்? அவ கவலை இல்லாதவளா இருக்கான. நிச்சிந்தா நிரஹங்காரா நிர்மோகா மோகநாசினி. நிச்சிந்தா, அவளுக்கு சிந்தைங்கிற கவலையே கிடையாது. சமஸ்கிருதத்துல சிந்தானா கவலை, ஹிந்தியில கூட சிந்தா மத்கரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கவலைப்படாத. அப்போ அவளுக்கு கவலையே கிடையாது. ஏன் கவலை கிடையாது? பெஸ்ட் புருஷன், பெஸ்ட் பிள்ளைங்க. அவளுக்கு ஏதாவது கவலை இருக்கு போதா? அவள்கிட்ட எல்லா செல்வமும் இருக்கு. இது வேணும் அது வேணுங்கிற ஆசை கிடையாது. நிஷ்காமா நிருபப்ளவா. அவளுக்கு நிஷ்காமா, அவளுக்கு காமம் நிறைவேற வேண்டிய ஆசைன்னு எதுவுமே கிடையாது. அவாப்த சமஸ்த காமாவ. அவதான் எல்லா ஆசைகளையும் கொடுக்கக்கூடியவ. எல்லா பொருளுக்கும் அதிதேவர, ஐஸ்வர்ய சௌபாகியங்களுக்கு அதிதேவதை. அவளுக்கு வேண்டுவது எதுவுமே கிடையாது, வேண்டாததும் எதுவுமே கிடையாது. அதனால அவ கவலையே இல்லாம இருக்கா. அதனால அவ நெத்தி ஒளி பொருந்தி இருக்கு. எவ்வளவுக்கெவ்வளோ கவலை குறையுதோ அவ்வளவுக்கெவ்வளோ முகம் ஒளி பொருந்தி இருக்கும். அவ்வளவுக்கெவ்வளோ தூக்கம் சீக்கிரம். யாருக்கு தூக்கம் சீக்கிரம் வருதோ, யாருடைய கண்ணில் ஒளி இருக்கோ, யாருடைய நெற்றியில ஒளி இருக்கோ அவங்க உயர்ந்தவர்கள்னு அர்த்தம். அதனாலதான் பாரதியார் பாடும்போது என்ன பண்ணார்? ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா. முதல்ல உன் கண்ணுல ஒளி இருக்கணும், கண்ணுல தீக்ஷண்யம் இருக்கணும். கண்ணுல ஒளி இருக்கணும்னா மனசுல தெளிவு இருக்கணும். மனசுல தெளிவு இல்லைன்னா கண்ணு காட்டி கொடுத்துரும். ஏன்னா மனசுல என்ன வந்தாலும் கண்ணுல வெளியில வரும் பாரு. மனசுல கவலை வந்தா கண்ணீர் வரும், மனசுல கோபம் வந்தா கண்ணு செவக்கும். இது எல்லாத்துக்கும் கண்ணு ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டே இருக்கும். கண்ணு தீக்ஷண்யமா இருக்கு, கண்ணு தெளிவா இருக்கு அப்படின்னா அவங்க மனசு தெளிவா இருக்குன்னு அர்த்தம். கண்ணு தெளிவா இல்லை அப்படின்னா மனசு தெளிவா இல்லைன்னு அர்த்தம். நம்மோட 2 கண் அளவுக்கே நான் சொல்றேன், 3வது கண்ணான ஞானக்கண் அளவுக்குலாம் நான் போல. நம்மோட 2 கண்ணுலையும் கண்ணு தெளிவா இருக்கு, கண்ணுல ஒளி இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட உண்மை இருக்குன்னு அர்த்தம். அதனால வாழ்நுதல், அவ நெத்தி ஒளி பொருந்தி இருக்கேன்னா அவளுக்கு கவலை கிடையாது. சரி, வாணுதல் கண்ணியை, அவளுக்கு அந்த நெத்தியில ஒரு கண் இருக்கு. இல்ல வாழ்நுதல் ஒளி பொருந்திய நெற்றி படைத்த கண்ணி அப்படின்னு சொல்லலாம். வாழ்நுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்து இறைஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டியை. தேவர்கள் எல்லாம் அம்பாளை கும்பிடணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்? இருக்கிற பூஜா முறைகள்லயே ரொம்ப விரிவான பூஜா முறை அம்பாளுடையதுதான். ஒன்றும் வேண்டாம், அம்பாளுக்கு ஒரு நவாவரண பூஜை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் திங்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். அதுக்கு வேணுங்கிற பொருளை எடுத்து வைக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும்.
அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆவரண தேவதையா பூஜை பண்ணி முடிக்கிறது குறைஞ்சது 4 மணி நேரம். ரொம்ப விஸ்தாரமான பூஜை. ஆயிரக்கணக்கான புஷ்பம், எல்லா விதமான பழம், பலவிதமான நெய்வேத்தியம், இது எல்லாம் அம்பாளுக்கு உண்டு. ஸோ அம்பாளுக்கு ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணாலே நீங்க டீடைல்டா பிளான் பண்ணணும். இப்போ ஒரு கணபதி ஹோமம் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேப்பர்ல லிஸ்ட் கொடுத்துருவாங்க. இதே நவச்சண்டி ஹோமம்னு சில கோவில்கள்ல பண்ணுவாங்க. லிஸ்ட் பார்த்துருக்கீங்களா? பேஜ் 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 பேஜா இருக்கும். ஏன்னா சமித்தே கிட்டத்தட்ட 108 வெரைட்டி சமித்து. அந்த ஹோம குண்டமே அவ்வளோ பெருசா இருக்கும். ஏன்னா அவ்வளோத்தையும் போட்டு எரிக்கிறதுக்கு அது அவ்வளோ ஸ்பேஸ் வேணும். அவ்வளோ விஸ்தாரமானது அம்பாளுடைய பூஜை. அவ்வளோ விஸ்தாரமான பூஜையை பண்றதுக்கு எல்லா செல்வமும் இருக்கக்கூடிய இந்திராதி தேவர்களே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்து இறைஞ்சி பேணுதற்கு எண்ணிய எண்ணம் எம்பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு. சரி, இவ்வளோ பூஜை பண்ணாதான் அவ கடப்பாளா? இல்லை, எனக்கு இருக்கிறதோ பைத்தியகாரத்தனமான ஒரு புத்தி. இந்த பைத்தியகாரத்தனத்துக்கு அவ ஆட்படுவாளா அப்படின்னா படுவா. ஏன்னா அம்மானு கூப்பிடு வந்துடுவா. நீ விஸ்தாரமா பூஜை பண்ணணும்னு பிளான் பண்ணா தேவர்களால கூட அவளுக்கு பூஜை பண்ணிட முடியாது. ஆனா பேதை நெஞ்சால் நேருக்கு நேர் அவளை பார்க்க முடியும். காணுதற்கு அந்நியல் அல்லாத கண்ணி. நான் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம் பர்சனாலிட்டினா தான் நான் பார்க்கறது கஷ்டம். எங்க அம்மாவை நான் பார்க்கறதுக்கு எதுக்கு நான் கஷ்டப்படணும்? எங்க அம்மாவை நான் பார்க்கறதுக்கு எதுக்கு கஷ்டப்படணும்? நம்ம பொதுவா நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா வாங்கன்னு சொல்ற வழக்கம் உண்டு. நம்ம அம்மா வந்தா சொல்லுவோமா? ஏன்னா அவளுக்கு பெர்மிஷனும் தேவையில்லை, இன்விடேஷனும் தேவையில்லை. கரெக்டா? அவளுக்கு பெர்மிஷனும் தேவையில்லை, இன்விடேஷனும் தேவையில்லை. எங்கேயும் நுழையிற சக்தி அவளுக்கு உண்டு. வீட்டுல எந்த கான்வர்சேஷன் நடந்தாலும் நுழையிற அதிகாரம் அம்மாவுக்கு உண்டு. அது வீட்டுக்கு மாசத்துக்கு போடுற மளிகை ஜாமானா இருக்கட்டும், மளிகை ஜாமான் லிஸ்டா இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்கு கூட நடக்கிற சண்டையா இருக்கட்டும், எந்த இடத்துலையும் நுழைஞ்சு பிள்ளைக்காக சண்டை போடவோ அல்லது பிள்ளைய விலக்கி கூட்டிட்டு வரவோ அதிகாரம் அம்மாவுக்கு உண்டு. வேற யாருக்கும் கிடையாது. அப்பாக்கெல்லாம் கூட கிடையாது. அம்மாவுக்கு உண்டு. சட்டமே அதை அங்கீகரிக்குது. ஒன்னும் வேண்டாம், ஒரு பையன் சன்னியாசியா போகணும்னு நினைக்கிறான், பெர்மிஷன் கொடுக்கிற அதிகாரம் அம்மாவுக்கு மட்டும்தான் இருக்கு. வேற யாருக்கும் கிடையாது. அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கு. இன்னைக்கும் ராமகிருஷ்ண மடத்துல ஒருத்தர் போய் துறவியா சேரணும்னா அம்மாட்ட லெட்டர் வாங்கிட்டு வரணும். அம்மாட்ட லெட்டர் வாங்கிட்டு வந்தா தான் துறவியா சேர முடியும். துறவியா ஆனாலும் துறக்க முடியாத உறவு அம்மா. காஞ்சி சங்கர மடத்து சன்னியாசிகள் எல்லாரையும் திறந்துடலாம். அவங்கள பார்க்கறதுக்கு அவங்க அப்பாவே கூட வந்தா அவர் காலில் விழுந்து வணங்கணும். ஏன்னா பீடத்துக்கு மரியாதை. ஆனா அம்மா வந்தா அம்மா விழுந்து பீடத்துக்கு வணங்கக்கூடாது, இவர் தான் விழுந்து வணங்கணும். ஏன்னா ஆதிசங்கர பகவத் பாதால எதான பண்ணார்? அம்மா மரண திருவாயில இருக்கும்போது அவரு தான் ஓடி வந்தார். அவர் நினைச்சிருந்தா நாராயணா நீ போய் பார்த்துக்கோன்னு நாராயணன் நினைச்சிருக்க முடியும். ஏன்னா நாராயண தரிசனம் காட்டினார் கடைசியா அம்மாக்கு. மாத்ருகா பஞ்சகம்னு 5 ஸ்லோகம் பாடினார். அதுல நாராயண கடைசி ஆசை என்னமான்னு கேட்டார். நாராயணனை பார்க்கணுண்டானார். கூப்பிடுறேன்னு கூப்பிட்டு காமிச்சிட்டார். பக்கத்தாத்து நாராயணன் இல்ல, பரவாசுதேவனை அவரை கூப்பிட்டு காமிச்சிட்டார். இல்ல நாராயணமூர்த்தினா நிறைய பேர் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால பரவாசுதேவனை கூப்பிட்டு காமிச்சிட்டார். சோ ஆதிசங்கரரே ஓடி போய் பார்த்ததுனால சந்நியாசிகளால் கூட துறக்க முடியாத உறவு அம்மா. அதனால காணுதற்கு அந்நியல் அல்லாத கண்ணி. கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணமன்றோ. இப்போ நம்ம கூட ஏதாவது ஒரு கோவில்ல ஒரு பஜனைக்கோ அல்லது ஏதாவது ஒரு சத் சங்கத்துக்கோ போய் உட்காரலாம். அங்க அவர் ஏதோ ஒரு கதை சொல்லிட்டு இருப்பார், இல்ல ஏதோ ஒரு தத்துவம் சொல்லிட்டு இருப்பார், ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருப்பார். காதுல விழும். உள்ள போகணுன்றலாம் எந்த கட்டாயமும் எங்கேயும் கிடையாது. நான் தான் நேத்தே சொன்னேன், நல்லாருக்கு புல்லாருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிட்டு சொல்லு உள்ள போயிடுச்சு, பொருள் வெளியில போயிடுச்சு. அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கும். அபிராம பட்டர் என்ன பண்ணார்? பின்னே திரிந்து நின் அடியாரை பேணின் அடியார்கள் பின்னாடியே போனாரா? அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்களா அம்பாளை பத்தி எல்லாம்? இதைதானே கேட்டார். அதுதான் அவர் செஞ்ச புண்ணியம்னு சொன்னார். அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டது மட்டும் புண்ணியம் இல்ல. இப்ப நம்மளே யாரோ பஸ்ல போயிட்டு இருக்கோம், இல்ல ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம், யாரோ 2 பேர் ஏதோ ஒரு நியூஸ், ஒரு எம்பி அரெஸ்ட் ஆறாரு, இல்ல ஒரு எம்எல்ஏ அரெஸ்ட் ஆறாரு, அதை பத்தி பேசிக்கிட்டு வராங்க. அவங்க நமக்கு முந்தின ஸ்டேஷன்ல ஏறிட்டாங்க, அவங்க பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. சோ முதல்ல பேசும்போதுதான் பேரை வச்சு பேசுவாங்க. இந்த சேப்பா அரெஸ்ட் ஆனாரே, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவரா சார், அவரு மகா திருடா சார், அதனாலதான் சார் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். முதல்ல மட்டும்தான் பேரை யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அவரேன்னு தான் பேசிட்டு வருவாங்க. நம்ம அடுத்த ஸ்டேஷன்ல ஏறி இருக்கோம், நமக்கு ஊர்வம்பு பேசியே பழக்கம், சும்மாவாவது ஊர்வம்பு பேசி பழக்கம். நம்ம ட்ரெயினில் உட்காந்துட்டு இருக்கோம், இவங்க 2 பேரும் பேசிகிட்டே வராங்க, நமக்கு யாருன்னு புரியல, டாபிக் மட்டும் இன்ட்ரெஸ்டிங்னு புரிஞ்சிச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம், யாரை பற்றி பேசிக்கிறாங்க அப்படின்னு யோசிப்போம் இல்லையா. அதுக்கப்புறம் தான் கேட்போம், ஃபர்ஸ்ட் மண்டக்குள்ள ஓடும் யாரை பற்றி பேசிக்கிறாங்கன்னு. இந்த மாதிரி அபிராமி பட்டர் என்ன பண்ணாராம், அடியார்கள் இருக்கக்கூடிய கூட்டத்தில் போய் நின்றுக்கிட்டாராம். அவங்கெல்லாம் பேசிட்டு இருந்தாங்களாம் ஏதோ ஒன்று. அம்பாளுக்கு இப்படி ஒரு பேர் இருக்கு தெரியுமா, அப்படி ஒரு பேர் இருக்கு தெரியுமா, அவளுக்கு இந்த குணம் இருக்கு தெரியுமா, அந்த குணம் இருக்கு தெரியுமா, ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. இவருக்கு யாரை பற்றி பேசிட்டு இருக்காங்க, ஒருவேளை பராசக்தியா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சாராம். இந்த எண்ணம் மட்டும்தான் அவர் செஞ்ச புண்ணியமா, அவளை பார்க்கணுமே அப்படின்னு யோசிச்சாராம். யாரு பராசக்தியா இருக்குமோ, பராசக்தினா யாரு, இந்த கையில கிளி வச்சுட்டு மதுரையில் இருக்காளே அவளா தான் இருக்கும். போகணும், மதுரைக்கு போனா மறக்காம மீனாட்சி அம்மன் கோயில் போகணும் அப்படின்னு நினைச்சாராம். இது ஒண்ணுதான் புண்ணியமா. காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணமன்றோ யான் செய் புண்ணியமே. புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடுவிருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே. எகைன் பேக் டு ஸ்கொயர் வந்துட்டாரு. திரும்ப என் தலையில அச்சோச்சோ கண்டதும் யோசிச்சுட்டு இருக்கோமே, அப்பப்பா இப்ப திருவடியை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார். என்ன பண்ணார், இந்த ஒரு பாட்டில் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசினாரோ எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணிட்டார். புண்ணியம் செய்தனமே மனமே, என் மனசு ஏதோ புண்ணியம் பண்ணிச்சுப்பா. அந்த புண்ணியம் பண்ணுனா நம்மளை பத்தி யாரோ நினைச்சிருக்கான், இந்த போன் அடிக்கிறது எடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அம்பாள் நினைச்சாலாம் நம்மளை பத்தி ஏதோ நினைச்சிருக்கான், வாங்க போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு ஆத்துக்காரரை கூட்டிட்டு வந்துட்டாலாம். புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியும், அவ குவளை மலர் போல கண்ணுடையவள். அந்த குவளை மலர் கண்ணியும் செய்ய கணவரும், அவர் அப்படியே சக்கச்சவேன்னு இருப்பார். பொன்னார் மேனியன், அவரு பவழவண்ணன். சிவபெருமானுடைய நிறம் ப்ளூ கிடையாது, செவப்பு. அவர் செக்கர் மேனியன், செக்கர் மேனி சொக்கர் தான் அவரு. அவருக்கு முன்னெல்லாம் செவப்பு, இப்படி செவச்சவன்னு இருப்பார். அழலோன்னு பேரு, நெருப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர். சுட்டுரைத்த நண்பன் நன்பொன் நின் திருமேனி ஒளி ஒவ்வாது. இந்த சுட்டு இப்படி தகதகன்னு இருக்கக்கூடிய தங்கம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால். 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணாங்களாம். என்ன போன் அடிக்கிற மாதிரி இருக்கு பாரு, யார் கூப்பிட்றா, அபிராமி பட்டர், சரி வா என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டாலாம். செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால். வேற ஏதோ போற வழியில அப்படியே பார்த்துட்டு போவோமே, அப்படி கிடையாது. எனக்காக வந்து, நான் சொன்ன ஞாபகம் இருக்கா, எனக்காக வந்தேடா அப்படின்னு, எனக்காக வந்து நம் காரணத்தால், என் காரணத்தால். இந்த இடத்துல ஒரு ராயல் ப்ரோனவுன் யூஸ் பண்றாரு. என் காரணத்தால்னு சொல்லிருக்கலாம், நம் காரணத்தால்னு சொல்றாரு. நம்மங்கிறத ராயல் ப்ரோனவுனாவும் எடுத்துக்கலாம். வேணா அந்த மடாதிபதிகள்லாம் பேசிங்கன்னா நாம் வந்தோம், நாம அங்க எழுந்தருளுவோம் அப்படின்னு ராயல் ப்ரோனவுன்ல பேசிப்பாங்க. அப்படியும் எடுத்துக்கலாம். ஏன்னா இவருக்கு தான் அமராவதியை ஆளுகைக்கு வந்துருச்சு. இல்லைனா நம் காரணத்தால், சுத்தி இருக்கக்கூடிய சரபோஜி முதலான எல்லாருடைய காரணத்தால். இல்லைனா அபிராமி பெற்ற காலம்லாம் முடிஞ்சு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, நம் காரணத்தால் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து, அங்க வந்துட்டாங்களாம் 2 பேரும் வந்து தம்மடியார் நடுவிருக்க பண்ணி. முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்த வேகத்துக்கு தனியா வர மாட்டாங்க, ஒரு கூட்டத்தோட தான் வருவாங்க. ஏன்னா சிவபெருமானுக்கு எப்பவுமே கணங்கள் உண்டு, நந்தி தொடங்கி கணங்கள் உண்டு. அம்பாளுக்கு தன்னோட பரிவார தேவதைகள் உண்டு. இவங்கெல்லாம் வந்தாங்கனாலே பெரிய கூட்டம். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு சீஃப் மினிஸ்டர் தனியாவா வருவார், அது ஒரு கும்பல் வரும். அங்க தூரத்துல இருந்து பாக்குறவனுக்கு என்ன தோணும், பெரிய விஐபி விட்ட கல்யாணம் போல இருக்குப்பா, வரிசையா காரா போகுதுப்பா, வந்தது ஒரு ஆள் தான், அவரு கூட விஐபி எல்லாம் வர்றதுனால அந்த இடமே கூட்டமாயிடுச்சான். இப்ப சொல்லுங்க, அம்பாளும் சுவாமியும் வராங்க அப்படின்னா கூடயே அப்பர், மாணிக்க வாசகர், சுந்தரர், சம்பந்தர் வருவாங்க. அம்பாள் வராங்கன்னா துர்வாசர் முதலான ரிஷிகள் வருவாங்க, 18 சித்தர் வருவாங்க. இதுவே பெரிய கூட்டம் இல்லையா. இப்ப இவங்க எல்லாம் அவங்களோட அடியார்களா, இந்த அடியார் கூட்டத்துக்கு நடுவில் இப்ப அவர் நிக்கிறார். ஏன்னா அவங்க இங்க வந்துட்டாங்க, அவங்க வரும்போது ஒரு பெரிய கூட்டம் வந்தது, அந்த கூட்டத்துக்கு நடுவில் அப்படியே நஸ்கி நிக்கிறார். இப்ப நிக்கும் போது என்ன வேணும் அப்படின்னா, as usual திருவடியை வச்சுட்டு போ அப்படின்னார். நடுவிருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே அப்படின்னு.
இது பாத்தீங்கன்னா இதுவரையில நம்ம பார்த்த எல்லா பாட்டினுடைய ஒரு தொகுப்பா இருக்கும் இந்த பாட்டு. உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் சொன்னாரா. அடுத்தது பின்னே திரிந்து நின் அடியாரை பேணி, அந்த பாட்டு வந்துட்டா. அடுத்தது ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேனை வாவென்ற வாசக்கமலம் தலைமையில் வலிய வைத்து 3 வந்துருச்சா. ஸோ இதுவரையில அவர் என்னெல்லாம் பேசிட்டு இருந்தாரோ அது எல்லாத்தையும் ஒரு பாட்டில் அப்படி கிடுகிடுன்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே அவருக்கு அம்பாளுடைய கருணை மேல அதீதமாக இது வந்துருச்சு. எனக்காக வந்தியா, நம் காரணத்தால் சொல்லிட்டாருல, இப்ப எனக்காக வந்தியாமா, எப்படிமா உன்னால அப்படி முடியுது அப்படின்றப்ப இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இளகி முத்து வடங்கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடங்கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி நல்லறவின் படங்கொண்ட அல்குள் பனிமொழி வேத பரிபுரையே. இந்த பாட்டு ரொம்ப சிம்பிளான பாட்டு, ஆனா படிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்லணும்னா இந்த பாட்டுக்கு மட்டும் 10 நாள் விளக்கம் சொல்லலாம். அவ்வளோ விஷயம் இருக்கக்கூடிய பாட்டு. ஆனா நான் இந்த பாட்டை இன்னைக்கு சிம்பிளா முடிச்சுட்டு போறேன். இந்த பாட்டு முழுக்க முழுக்க அம்பாளுடைய மார்பகங்களை வர்ணிக்கிற பாட்டு. இந்த மார்பகங்களை வச்சுட்டு அம்பாள் என்ன பண்றா, அந்த மார்பகங்கள் முதல்ல எப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு 2-3 ஓமை சொல்றார். என்ன சொல்றார், இடங்கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இளகி அப்படின்னு இருக்கு. இது ஆக்சுவலா கொஞ்சம் மாத்தணும். எப்படி மாத்தணும்னா விம்மி இடங்கொண்டு இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, அவளுக்கு கருணை. இப்ப ஏதோ ஒன்று சொல்றா, அதுக்காரர் கேட்கல, அடுத்து என்ன பண்ணுவா, சினுங்குவா, போங்க வேணாம் இப்படித்தானே சொல்லுவா, அதுக்கப்புறம் தான் கத்துறதெல்லாம். இந்த மாதிரி அம்பாளுக்கு இவர் வேணாம் அப்படின்னு எதுக்காக சொல்லிட்டாருன்னா உடனே சினுங்க ஆரம்பிச்சிருவாளாம். விம்மி அவரோட இடது பாகத்தை புடுங்கிக்கிட்டாலாம். விம்மி இடம் கொண்டு அவரோட இடது பாகத்தை புடுங்கிட்டா. விம்மி இடம் கொண்டு இணை கொண்டு 2 மார்பகங்களும் இணைஞ்சிருக்கு. அந்த இணைஞ்சு இருக்கக்கூடிய மார்பகங்கள் மலை மாதிரி இருக்கு. 2 நான் அன்னைக்கே சொன்ன குன்றுமாமுலையம்மை அம்பாளுக்கு பேர் உண்டு, அவளுக்கு பெருத்த ஸ்தனவாரங்கள் உண்டு. அந்த குன்றுமாமுலையம்மையினுடைய 2 மார்பகங்களும் பெருத்து இருக்கு. ஏன்னா அது முழுக்க முழுக்க கருணையாலையும் ஞானத்தாலையும் நிறைஞ்சிருக்கு. அதுக்கு 2 ஓமை போடுறார், இறுகி இளகி. 2ம் பொருந்தாது. எப்படி ஒண்ணு இறுக்கமா டைட்டா இருக்கு ஆனா லூசா இருக்குன்னா எப்படி பொருந்தும்? அது வடிவத்தால் இறுகி இருக்கிறது, ஏன்னா அவ இளமை மாறாதவள், ஆனால் கருணையால் இளகி இருக்கிறது. நம்ம மனசே இழகுனுச்சுன்னா அதுக்கு பேரு கருணை, இறுகுனுச்சுன்னா அதுக்கு பேரு வைராக்கியம். ரொம்ப வைராக்கியம்பா அப்படின்னும். வைராக்கியம்ங்கிற சொல்ல எங்க இருந்து வந்துச்சு? ராக அப்படின்னா ஆசை, விராக அப்படின்னா ஆசையற்ற தன்மை. ஒரு விஷயத்து மேல ஆசையற்ற தன்மை இருந்தா அதுக்கு பேர் வைராக்கியம். அதுக்கு பேரு ஞானம். எப்ப வைராக்கியம் வருதோ அதுக்கு பேரு ஞானம். யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இல. நீ எதிலிருந்து விடுபடுகிறாயோ அதிலிருந்து வரும் துன்பம் உனக்கில்லை. திருக்குறள். எல்லாத்திலிருந்து ஒண்ணா விடுபட்டுக்கிட்டே வரணும். இந்த விடுபட்டுட்டு வரதுக்கு பேர் தான் வைராக்கியம்னு பேர். அப்ப ஒண்ணு இறுகி இருக்கு, ஞானமா இருக்கு, ஒண்ணு இளகி இருக்கு, கருணையா இருக்கு. அப்ப அம்பாளுடைய மார்பகம் ஒரு உறுப்பு அப்படின்னு பார்க்க முடியாது. ஏன்னா அவளே காஸ்மிக், அவளுக்கு எப்படி மார்பகம் இருக்க முடியும்? அப்ப அவளுடைய மார்பகங்களா இருக்கக்கூடியது கருணையும் ஞானம். அப்படி ஞான கருணாமயமா இருக்கக்கூடிய அவளுடைய மார்பகங்களை வச்சு என்ன பண்றா தெரியுமா? இதை விட ஸ்ட்ராங்கா ஒருத்தர் இருக்கார், அவரோட நெஞ்ச கரைக்கிறார். இறைவர் வலிய நெஞ்சை எப்படி கரைக்கிறாளாம்? இவ என்னெல்லாம் சொல்றாளோ அதுக்கு குரங்குக்கு வித்தை காட்டுற மாதிரி ஆடுறாளாம் அவளை. நம்ம ஸ்ரீரங்கத்துல சேர்த்தி உற்சவம் நடக்குது இல்லையா? சேர்த்தி உற்சவம் பார்த்தவாளுக்கு தெரியும், பெருமாள் நின்று இருப்பார் நடுநாயகமா, பக்கத்துல தாயார் உட்கார்ந்துட்டு இருப்பார். இந்த சேர்த்திக்கு மட்டும் கூட்டம் அள்ளும். ஏன்னா அன்னைக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கும். ராமானுஜரே தன்னுடைய மோட்சத்தை அன்னைக்குதான் வாங்கினார், 3 கத்தியம் பாடி. அன்னைக்குதான் மோட்சத்தை சைன் பண்ணி வாங்கினார் அவர், எனக்கு மோட்சம் அப்படின்னு. அது சரணாகதி கத்தியம்னே இருக்கு. சோ அந்த மாதிரி சேர்த்தி அன்னைக்கு எது கேட்டாலும் கிடைக்கும். ஏன் கிடைக்கும் தெரியுமா? இவ கிட்ட சொன்னா அவர்கிட்ட சாங்ஷன் பண்றதுக்கு அவ சொல்லுவா. இவகிட்ட சொன்னா அவ அங்க சிபாரிசு பண்ணுவா. ஸ்ரீ பார்ஸ்வத்துல உட்கார்ந்து பண்றது சிபாரிசு. ஸ்ரீங்கிறது மகாலட்சுமி, பார்ஸ்வம்னா பக்கத்துல, மகாலட்சுமி பக்கத்துல உட்கார்ந்து பண்றதுக்கு ஸ்ரீ பார்ஸ்வம்னு பேரு. அதுதான் சிபாரிசுன்னு ஆயிடுச்சு. அப்போ மகாலட்சுமி சாங்ஷன் பண்றா. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, 2 பேர் வேலை செய்யணும். ஒருத்தர் உட்கார்ந்து அதிகாரமா சொல்றாங்க, ஒருத்தர் ஓடி வேலை செய்யறார்.
அப்ப ஓடி ஓடி வேலை செய்யறவர் நின்றுட்டு இருப்பார், கமாண்ட் சொல்றவங்க உட்கார்ந்து இருப்பாங்க. யார் உட்கார்ந்துட்டு இருக்கா, யார் நின்றுட்டு இருக்கா? தாயார் உட்கார்ந்துட்டு இருக்கா, சுவாமி நின்றுட்டு இருக்க. அப்போ இவ தான் ஆட்டி விக்கிறான். சோ இவ ஆட்டு விக்கிற மாதிரி எல்லாம் அவரும் குரங்காட்ட மாதிரி ஆடிட்டு இருக்கார். நடங்கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி. அவரை ஆட்டு வைக்கிறது தான் இவளுடைய வேலையே. விட்டேனா பார், இன்னைக்கு உன்னை ஆட வைக்காம விடுறதில்லை அப்படின்னு அவரை ஆட்டு வைக்கிறது தான் இவளுடைய வேலையே. நான் அன்னைக்கே சொன்னேன், இறுகி இருக்கக்கூடிய பரம்பொருள் உள்ளுக்குள்ள ஒரு சலனம் ஏற்பட்டு ஆட ஆரம்பிக்குது. அந்த ஆட்டம் தான் பராசக்தின்னு சொன்னா, அப்போ அந்த ஆட்டத்தினுடைய வெளிப்பாடு தானே அந்த பொருள்ல ஏற்படுது. அந்த வெளிப்பாடுல பார்க்கும் போது நடராஜர் ஆடின்னு இருக்கார். ஆனா உள்ள ஆட்டு வைக்கிறது சிவகாமி. உள்ள ஆட்டு வைக்கிறது யாரு? சிவகாம சுந்தரி. சோ அப்படி ஆட வைக்கிறா, அதுதான் அவளுடைய வேலையே. அவ என்ன பண்றா, நல்லறவின் படங்கொண்ட அல்கு பனிமொழி வேத பரிபுரையே. அவ காலில் ஒரு சிலம்பு போட்டிருக்காளாம். அவ இந்த சிலம்பு அசையும் போது அந்த சிலம்புல இருந்து ஒரு சத்தம் வரும் இல்லையா, அந்த சிலம்பு ஓசைக்கே சிவபெருமான் ஆடுறான். அந்த சிலம்பு ஓசைக்கே சிவபெருமான் ஆடுறான். பொதுவா சிலம்பணிந்த பொன்னடின்னு நம்ம சிவபெருமானோட திருவடியை தான் நினைப்போம். அவன் ஆடுறான் இல்லையா, அதுக்கு ஒரு தாளம் வேணும் இல்லையா, அந்த தாளம் அம்பாளுடைய சிலம்புல இருந்து வருதான். பரிபுர சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்துர மேனியல் தீமை நெஞ்சில் புரிபுர வஞ்சரை அஞ்ச குனிபொறுப்பு சிலக்கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே. அடுத்த பாட்டு. அதுல பரிபுர சீரடி அம்பாளுக்கு இந்த சிலம்பு அணிந்த சின்ன திருவடி. பாசாங்குசை, அவ கையில பாசம் இருக்கு, அங்குஷம் இருக்கு, பாசாங்குசை. பஞ்சபாணி அப்படின்னா 5 அம்புகளை கையில் படைத்தவள். இன்சொல் திரிபுர சுந்தரி. அவளுடைய சொல் எப்படி இருக்கு? மதுரமா இருக்கு. அவளுக்கு மதுரபாஷினின்னு பேரு, மிருதுபாஷினின்னு பேரு, யாழினின்னு பேரு. தேனினும் மென்மொழியாள், யாழினும் இன்மொழியாள்னா அம்பாளுக்கு பேர் இருக்கு. ஏன்னா அவ இன்சொல் பேசுறா. யார்கிட்ட பேசுறா? அவர்கிட்ட பேசுறா. நீங்க இந்த திருவிளையாடல் படத்துல ஒரு காட்சி வரும், தருமிக்கு 1000 பொன் பரிசு அப்படின்னு அந்த செண்பக பாண்டியன் அனௌன்ஸ் பண்ணிடுவான். தருமி ஓடி வந்து அந்த சொக்கநாதன் கோயில நின்றுட்டு பாட ஆரம்பிப்பான். ஐயோ 1000 பொண்ணாச்சே 1000 பொண்ணாச்சே அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி நோக்கி ஒரு பாட்டு பாடுற மாதிரி வரும். நல்முத்து பஞ்சனி மேல் நீ இருக்கும் வேளையிலே அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு நடுவில் ஒரு வரி வரும். நீ எங்க தனியா இருந்த, நல்முத்து பஞ்சனி மேல் நாதனுடன் நீ இருக்கும் வேளையிலே உன் சொல்முத்து சொற்களால் எந்த முறை தீர்க்க சொன்னால் உன் வாய்முத்து உதிர்ந்துருமோ அப்படின்னு தருமி அம்பாள் கிட்ட கேட்டதானா அந்த இடத்துல வரும். அம்மா தாயே மீனாட்சின்னுவா. கூப்பிட்டீங்களான்னு ஒரு லேடி கூட திரும்பி பாப்பா. உன்னை எங்கம்மா கூப்பிட்டேன்? எங்க அம்மா மீனாட்சியை கூப்பிட்டேன்னு. ஸோ அந்த மாதிரி அம்பாள் யார்கிட்ட பேசுறா? அவர்கிட்ட சொல்றார், பார்த்து கொடுத்து அப்படின்னு. அவ இவர் தான் சாங்ஷன் பண்ற, ஏன்னா இவர் பர்சனல் தான் எடுத்து கொடுக்க போறார். ஆனா சொல்றது அவ அந்த இன் சொல்லால் அவளை மாத்திடுற. இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்துர மேனியல் தீமை நெஞ்சில் புரிபுர வஞ்சரை அஞ்ச குனிபொறுப்பு சிலக்கை. பொறுப்புனா மலை. மலைய வில்லா ஒருத்தர் வச்சிருக்காரு, சிலைனா வில். மலைய வில்லா எடுத்துட்டு சிவபெருமான் போனார். நான் தான் சொன்னேன் இல்லையா, திரிபுரம் எரித்த கதை. அப்ப என்ன, மேருமலைய வில்லா எடுத்துட்டு போனார். அப்படி எடுத்துட்டு போனவருடைய வைஃப் இறைவர் செம்பாகத்து இருந்தவளே, இறைவனுடைய இடது பாகத்துல இருந்தவள். இந்த ஒரு அழகான சொல் யூஸ் பண்றாரு, செம்பாகம்னு சொல்றாரு. பாகம் அப்படின்னா ஹாஃப் அப்படின்னு அர்த்தம். பாகம்னா ஹாஃப், செம்பாகம்னா பெட்டர் ஹாஃப். அதாவது ஒரு பொங்கல் இருக்கு, இந்த பொங்கலை 2ஆ பிரிச்சாச்சு, இது ரொம்ப டேஸ்டா இருக்கும்பா அப்படின்னு என்ன அர்த்தம்? இதை விட அது டேஸ்ட் கூடன்னு அர்த்தம். இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் ஆட் பண்ணிருக்குன்னு அர்த்தம், இல்லை இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முந்திரி திராட்சை எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி அம்பாள் 2 பேரும் பாகம் தான், இவர் பாதி அவர் பாதி தான், ஆனா அது பெட்டர் ஹாஃப், அது செம்பாகம், இது வெறும் பாகம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். செம்பாகத்து இருந்தவளே தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம், அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆகினள், ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம், துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்து. என்ன சொல்றார்? அவரு திருவுடையான் தான், ஆனா இவ கொஞ்சம் வெளியில போயிட்டான்னா அவரு திருவோடுடையான் ஆயிடுவார். அவரு மிகப்பெரிய செல்வந்தர் தான், ஆனா இவ கொஞ்சம் வெளியில போயிட்டான்னா அவர் என்ன ஆயிடுவார்? வெளிக்குடலா நிப்பர்னு தெரு தெருவா பிச்சை எடுக்க போயிடுவார். சரி,
அவருக்கு நினைச்சதெல்லாம் கிடைக்கும் தான். ஆனா இவ கொஞ்ச நேரம் கவனிக்காம அந்த பக்கம் அசந்துட்டானா எவனாவது வந்து விஷம் கொடுத்துருவான். பார்த்துட்டே இருக்கணும். சிவபெருமானுடைய அம்மா யாருன்னு தெரியுமா? சிவபெருமானுக்கு அம்மா இருக்கால இல்லையா? சிவபெருமானுக்கு ஒரு அம்மா இருக்கா. சிவன் கோயிலில் போயிட்டு 63 நாயன்மார்கள் இருப்பாங்க. இந்த 63 நாயன்மாரில் 62 பேர் நின்றுட்டு தான் இருப்பாங்க. ஒரே ஒருத்தம் மட்டும் உட்கார்ந்துருப்பாங்க. யாருன்னு தெரியுமோ? காரைக்கால் அம்மைன்னு பேர். ஏன்னா அம்மாவா இருந்து சோறு போட்டவங்க அவங்க சிவபெருமானுக்கு. புருஷன் கொண்டு வந்து கொடுத்த 2 மாம்பழத்துல ஒரு மாம்பழத்தை கொடுத்தவங்க. அதனால அம்மா. காரைக்கால் அம்மையார் எழுதின அற்புத திருவந்தாதின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஒரு 100 பாட்டு வரும். ஒருத்தரும் வாழ்க்கையில படிக்க வேண்டிய பாட்டு. அவ்வளோ அழகா இருக்கும். தமிழ் இலக்கியங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச இலக்கியங்கள்ல அற்புத திருவந்தாதி ஒண்ணு. ஸோ அந்த அற்புத திருவந்தாதியில படிச்சீங்கன்னா அவ என்ன சொல்லுவா, எப்படி அவ அம்மாங்கிறது தெரியுமா? அவ சொல்லுவா, இதுவரையிலும் வேற எந்த அடியார்களும் நாவுக்கரசரோ ஞானசம்பந்தரோ ஏன் ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடிய சுந்தரரோ கூட கேட்காத பல கேள்வியை கேட்பா. ஏண்டா அவ தான் இருக்கா இல்ல, அறிவில்லாம போய் அவளை வேற தலையில வச்சிருக்கே, ஊர் பார்த்தா சிரிக்காது. இந்த அட்வைஸ் அம்மா தான் பண்ண முடியும். பிள்ளையும் விட்டு கொடுக்காம அதே நேரத்தில் அவன் தப்பா போயிடுவான், இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கான், இன்னொரு பொண்ணை வச்சுட்டு இருக்காங்கிறதையும் கண்டிக்கிறதா அம்மாவால முடியும். இதை காரைக்கால் அம்மை பண்ணியிருப்பா. மற்ற எல்லாரும் நானேயோ தவம் செய்தேன், நமச்சிவாய எனப்பட்டேன், நானா தவம் பண்ண, நானா புண்ணியம் பண்ண அப்படின்னு எல்லாரும் பாடிட்டு இருக்கும் போது அவ ஒருத்தி தான் பாடுவா, யானே தவம் செய்தேன், சிவாய நம எனப்பெற்றேன், நான் தவம் பண்ண எனக்கு கிடைச்சது அப்படின்னு உரிமையோட அவன் மட்டும்தான் பேசுவா. எல்லாம் சொல்லுவா, ஏய் நீ பண்ற எல்லாம் நல்லா இருக்குடா, ஆனா அந்த இடுப்புல ஒரு பாம்பு கட்டியிருக்க பாரு, அதை மட்டும் தொட, அதை கடிச்சு வைக்க போகுது. இது அம்மா காரைக்கால் அம்மை பேசியிருப்பா. ஏன்னா அம்மாவுக்கு தான் அந்த பாசம் இருக்கும். ஏன்னா பாம்பை போட்டு இருக்க பைத்தியக்காரா, கடிச்சிருண்டா, தொடாதரா அப்படின்னு அம்மா மட்டும்தான் சொல்லுவா. அந்த வாஞ்சை அவ காரைக்கால் அம்மைகிட்ட இருக்கும். இப்போ அதே மாதிரி இங்க எப்படி சிவபெருமானுடைய அம்மாவா அவ இருக்காளோ இவங்க எல்லாருக்கும் அம்மா. அப்ப அந்த அம்மா கிட்ட என்ன உரிமை இருக்கும் அவ இவள்கிட்ட எல்லாருக்கும் இருக்குமா? இவ என்ன பண்றா, தவளே இவள் எங்கள் சங்கரனார் மணி மங்களமாம். எங்க அப்பாவோட வீட்டினுடைய செல்வம் இவதான், எங்க அப்பாவினுடைய வீட்டினுடைய செல்வம் இவதான். காரைக்கால் அம்மை சொல்லுவா, ஏண்டா கொஞ்சம் விட்டா நீ என்னென்ன வேலை பார்க்குறப்ப, ஏண்டா இவ்வளவோ செல்வம் இருக்கு, போய் பிச்சை எடுக்கிற. எந்த ஊர்ல இருக்கிறேன்னு கேட்டா யார் ஊர்லயோ இருக்கேங்கிற. ஆரூர், ஆரூர்னா யாரோட ஊரோ அப்படின்னு பொருள் கொள்ளலாம் இல்லையா? இருப்பது ஆரூரில், யாரோ ஒருத்தரோட ஊர்ல போய் சுத்திக்கிட்டு இருக்க. நம்ம ஊர்ல இருடா, இங்க இருந்தா நான் உன்னை பாத்துக்க முடியும்டா, இங்க இல்லாம நீ பாட்டுக்கு ஏண்டா போய் ஆரூர்ல சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னுவா. பிச்சை எடுக்க போயிட்டு இருக்க, பாம்பை கழுத்துல போட்டுட்டு சுத்தின்னு இருக்க அப்படின்னுவ. அப்ப கொஞ்சம் அம்பாள் அந்த பக்கம் விலகிட்டான்னா இவர் என்ன ஆயிடுவார், பவதி பிக்ஷாந்தேகின்னு போக வேண்டியதான். சோ அதனால இவளே எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம். ஏன்னா அவர் என்னென்ன பைத்தியகாரத்தனம் பண்ணுவாரோ அது எல்லாமே நான் பண்ணுவேன், அவர் எங்க அழுப்பா. அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினர். அவளே அம்மாவும் இருக்கா, அம்மாவாவும் இருக்கா. பொதுவா நம்ம சினிமா பார்க்கறோம் இல்லையா? சினிமால கதை எப்படி இருக்கு? ஒரு ஹீரோ இருப்பான், ஒரு ஹீரோயின் இருப்பா, ஒரு வில்லன் இருப்பான். இந்த ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஆபத்து ஏற்படும். இந்த ஆபத்துல போய் அந்த ஹீரோ காப்பாத்துவான், உடனே 2 பேருக்கும் காதல் வந்துடும். இதுக்கு முரணா ஒரு கதை சொல்லட்டுமா? அங்க ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின், ஒரு வில்லன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். மயிலாப்பூர்ல ஒரு செட்டியார் ஃபேமிலி இருந்தது. அந்த செட்டியார் ஃபேமிலியில ஒரு பொண்ணு இருந்தா, அவளுக்கு பூம்பாவைன்னு பேர். இந்த பூம்பாவை ஏதோ விதிவசத்தால இறந்து போயிடுறா. ஆனா அந்த பூம்பாவையினுடைய அப்பா சிவனேசன் செட்டியார் என்ன பண்றாருன்னா, இந்த பொண்ணை ஞானசம்பந்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. இந்த விஷயம் ஞானசம்பந்தருக்கே தெரியாது, அது வேற விஷயம். ஞானசம்பந்தர் எங்க ஊருக்கு வந்தா நான் அவருக்கு கொடுக்கறதுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் அப்படின்னு அவரு டிசைட் பண்ணி வச்சிட்டார். ஆனா ஞானசம்பந்தர் மயிலாப்பூருக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த பொண்ணு இறந்து போயிட்டான். இவர் ஒன்னே பார்த்தார், எப்பா என்னதான் இருந்தாலும் இவ ஞானசம்பந்தருக்கு தான் அப்படின்னு அந்த மொத்த அஸ்தியையும் எடுத்து ஒரு குடத்துக்குள்ள போட்டு மூடி சீல் பண்ணி ஞானசம்பந்தருக்காக பேக் பண்ணி வச்சிட்டார். வந்தா கொடுத்துடணும். மயிலாப்பூருக்குள்ள ஞானசம்பந்தர் வந்தார். சிவனேசன் செட்டியார் கொண்டு போய் அந்த கலசத்தை கொடுத்தார். உங்க ஆத்துக்காரி அப்படின்னு. என்ன சொல்றீங்க, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இல்ல இவ்வளவுதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நான் நிச்சயம் பண்ணி வச்சிருந்தேன், இறந்து போயிட்டா, இந்த அஸ்தியெல்லாம் இந்த கலசத்துல போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு உடனே ஞானசம்பந்தருக்கு மனசு இலகுனுச்சு. இலகுன உடனே என்ன பண்ணார், ஒரு 10 பாட்டு பாடினார், ஒரு பதிகம். அம்மா தா பூம்பாவாய், நீ இந்த மயிலாப்பூர்ல கடல் நீராட்டு காணாம போறியே,
இந்த மயிலாப்பூரில் வந்து பெருஞ்சாந்தி கும்பாபிஷேகம் பார்க்காம போயிட்டியே, இந்த மயிலாப்பூரில் இந்த 63 உற்சவம் நடக்குமே இதை பார்க்காம போயிட்டியே, இந்த கபாலீஸ்வரன் கோயிலில் இந்த உற்சவம் நடக்குமே நீ பார்க்காம போயிட்டே, எங்கள் கற்பகாம்பாளோட அழகை நீ ரசிக்காமல் போயிட்டியே அப்படின்னு ஒரு 10 பாட்டு பாடினார். உடனே என்னாச்சு, அந்த கொட்டம் வெடிச்சு செதறி அதிலிருந்து பூம்பாவை வெளியில் வந்துட்டான். வந்த உடனே ஞானசம்பந்தர் என்ன தெரியுமா சொன்னார்? சிவநேசன் செட்டியார் சொன்னார், வந்துட்டு அவள் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னார். முடியாது, இப்போ அவள் என்னால் படைக்கப்பட்டவள், என் பொண்ணு, அதனால் நான் எப்படி கட்டிக்க முடியும்? எல்லா சினிமாவுக்கும் ஒரு உல்டா சினிமா இருக்குல்ல, இதில் ஹீரோயினை காப்பாற்றிட்டார், ஆனால் ஹீரோ தன்னோட பொண்ணுன்னு எடுத்துக்கிட்டார். சத்ரபதி சிவாஜியினுடைய வாழ்க்கையில் ஒரு கதை வரும். சத்ரபதி சிவாஜி தன்னுடைய அரியாசனத்தில் தன்னோட தர்பாரில் உட்காந்துருக்கான். அப்போ அவருடைய ஒன் ஆஃப் த ஜெனரல், அவருக்கு நிறைய தளபதிகள் இருந்தாங்க, அதில் ஒன் ஆஃப் த ஜெனரல் தானாஜி சபைக்குள்ளே நுழைகிறார். தானாஜி தன்னுடைய படையோட நுழைகிறார். பின்னாடி ஒரு 3 பல்லக்கு வருது. வந்த உடனே சிவாஜி அங்கிருந்து பார்க்குறார். வாங்க தானாஜி, என்ன விஷயம், என்ன செய்தி அப்படிங்கிறார். தானாஜி சொல்கிறார், நம்ம இது மாதிரி இந்த கோட்டையை முற்றுகையிட்டோம், அங்கே இருக்கக்கூடிய சுல்தானை வீழ்த்தி ஜெயிச்சுட்டோம், அங்கே இருக்கக்கூடிய செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னார். அப்படியா, வெரி குட், ஜெயிச்சிட்டோம், அடுத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு காளிகாம்பாள் நமக்கு கொடுத்த வெற்றி, பவானி நமக்கு கொடுத்த வெற்றி அப்படின்னு எல்லாம் வீர முழக்கமெல்லாம் முழங்கிட்டு, வா என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்ப்போம் அப்படின்னு போய் முதல் பல்லக்க அப்படி ஓப்பன் பண்ணார். ஓப்பன் பண்ணால் உள்ள ஃபுல்லாக நிறைய கட்டுக்கட்டா தங்க கட்டிகள். அடுத்த பல்லக்க ஓப்பன் பண்ணார், ஃபுல்லாக வைடூரிய மாணிக்கம், அந்த நாட்டினுடைய நாணயங்கள் எல்லாம் ஏகப்பட்டது, செல்வ குவியல். இப்படி 3வது பல்லக்க ஓப்பன் பண்ணார். பார்த்தா உள்ள ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கான். தானாஜிகிட்ட கேட்டார், யார் இவள்? தானாஜி சொன்னார், இது அந்த சுல்தானுடைய மனைவி, இது அந்த சுல்தானுடைய மனைவி, அவனுடைய சாம்ராஜ்யத்திலே, ஏன் நமது நாட்டிலேயே மிக பேரழகி, இந்த நாட்டிலேயே பெரிய அழகி, இவளை நான் உங்களுக்கு பரிசா கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே சிவாஜி பார்த்தார், என்ன அழகு, என்ன அழகு. உள்ள யோசிச்சு பாருங்க, நீங்க அந்த பல்லக்குள்ள உட்கார்ந்துருக்கக்கூடிய சுல்தானுடைய மனைவியா இருந்தா உங்க மனசுல என்னெல்லாம் ஓடுன்னு யோசிச்சு பாருங்க. என்ன அழகு, இப்படி ஒரு அழகை நானும் பார்த்தது இல்லை தானாஜி, எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேரா குனிஞ்சு அந்த பல்லக்கு கிட்ட போனோம்னா அவளைதான் தொலைஞ்சா, முடிஞ்சிரா. ஏன்னா இதுக்கப்புறம் அவளுக்கு எந்த அடைக்கலமும் கிடையாது. எதிரில் இருக்கிறது சிவாஜி தான், அவளுடைய பார்வையில வில்லன். சிவாஜி குனிஞ்சு பார்த்து சொன்னானா, எவ்வளோ அழகா இருக்க, எவ்வளோ அழகா இருக்கு, இந்த மாதிரி ஒரு அழகை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னு அவள்கிட்டே அவளை வர்ணிச்சா அவளுக்கு இன்னும் கூசி போகும். அப்படி கூசி போய் அவள் உட்கார்ந்துருக்கும் போது சொன்னாராம், எனக்கு ஒரு வரம் தெரியா, அடுத்த பிறவியில் நான் உன் பிள்ளையா பிறக்கிற வரத்தை கொடு, அப்போ நான் உன்னோட அழகோட பிறப்பேன்ல அப்படின்னா. இதுதான் இந்திய மரபு. கிடைச்ச பெண்ணை எல்லாம் பெண்டாடலாம், இவன் நம்முடைய ஆளுகைக்குள்ள இருக்கான்னு ஒரு படையெடுப்பு உள்ள வந்து அத்தனையும் சூறையாடிட்டு போகும்போது நாட்டிலேயே மிக பேரழகி ஒரு பெர்ஷிய பேரழகி கிடைக்கிறா. அவகிட்ட சொல்றா, நான் உனக்கு பிள்ளையா பிறந்தா உன் அழகு எனக்கு வரும்ல, அடுத்த பிறவியில உன் பிள்ளையா பிறக்கிற வரத்தை எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்டா. ஸோ அந்த மாதிரி அவ்வளவு அழகு, இவ்வளவு தன்மை இருக்கக்கூடிய இந்த சிவாஜி என்ன பண்றார், இந்த பெண்ணுகிட்ட இருந்து தாய்மையை அந்த பெண்ணுகிட்ட பார்த்தார். அடுத்தது, அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினர். இப்ப யோசிச்சு பாருங்க, சிவாஜி கிட்ட இந்த ஒரு தாய்மையினுடைய வெளிப்பாடு இருக்கு. ஞானசம்பந்தர் கிட்ட நான் பிறப்பிச்ச பொண்ணு, அதனால அவ ஏன் பொண்ணு அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. இப்போ சிவபெருமான் விஷம் குடிச்சாரு இல்லையா, அப்ப அம்பாள் வந்து பிடிச்ச உயிரை காப்பாத்தினா இல்லையா. இப்ப இந்த கதையில அவ ஹீரோ, கரெக்டா? அப்போ இவ மறு பிறவி கொடுத்திருக்கா சிவபெருமானுக்கு. அப்ப அவ என்ன, அவளே அவள் தமக்கு அன்னையும் ஆகினள், ஆதலினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம். ஏன் பிடிச்சி காப்பாத்துனா, உள்ள இருக்கக்கூடியவங்க எல்லாம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு. அதனால இவளே எல்லா கடவுளுக்கும் தலைவி. ஏன், மற்றவங்க எல்லாம் தேவர்கள், அவன் பேரு மகாதேவன். அந்த மகாதேவனையே ஒருத்தி காப்பாத்தி இருக்கா அப்படின்னா அவ மகாதேவி. அந்த மகாதேவி எல்லா கடவுளுக்கும் இறைவி. இறைவியுமாம் துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தேன். இவதான் எல்லாருக்கும் மேல சுப்பீரியர், சுப்ரீம், அல்மைட்டி அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் ஏண்டா போய் ஒரு தேவதை கிட்டே நிக்க போறேன், பரசமயம் விரும்பேன்.
அப்படின்னு சொன்னான். தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ, அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்தவமோ, மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே. இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான பாட்டு. என்ன சொல்றாருன்னா, இந்த பாட்டு நமக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இது அபிராமி பட்டரோட நிலைக்கும் மேல இருக்கிறவங்களை பத்தி அவர் பாடியிருக்காரு. இப்போ இந்த சித்தர்கள்னு சொல்றோம் இல்லையா, பொதுவாக இந்த சித்த புருஷர்கள் இப்போ யோகிராம் சுரத்குமாரோ அல்லது சேஷாத்ரி சுவாமிகளோ இவங்கெல்லாம் மனித இயல்பிலிருந்து விலகி இருப்பாங்க. திடீர்னு பைத்தியகாரத்தனமாக ஏதாவது பண்ணுவாங்க, திடீர்னு ரோட்டில் ஆடிக்கிட்டே போவாங்க, திடீர்னு ஒரு கடைக்குள்ளே போய் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில் எறிவாங்க. இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமாக பல வேலைகள் பண்ணுவாங்க. ஒரு அழுக்கு ட்ரெஸ் போட்டுட்டு சுற்றுவாங்க, தலையெல்லாம் சிக்கு பிடிச்சிருக்கும், குளிச்சு பல நாள் இருக்கும். சிலர் யோகிராம் சுரத்குமார் பீடி அடிச்சுட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டே இருந்தார். இதெல்லாம் நமக்கு பொருந்தாது, அவங்களுக்கு எப்படி பொருந்துச்சு? அப்போ அபிராமி பட்டர் இந்த மாதிரி அடியார்கள் எல்லாம் பார்க்கிறார். பார்த்த உடனே அவங்கெல்லாம் உனக்கு தொண்டு செய்யலையே, டெய்லி காத்தால ஆச்சார அனுஷ்டானமா உனக்கு பூஜை பண்ணலையே, அவங்க எல்லாம் உட்காந்து விஸ்தாரமா நவாவரண பூஜையோ அல்லது அந்தர்முகமா மானச பூஜையோ செய்யவே இல்லையே. தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையே, அவங்களுக்கு என்ன தோணுதோ, சித்தம்போக்கு சிவம்போக்கு அப்படின்னு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே. துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ, இப்படிப்பட்டவங்கலாம் இருக்காங்களா இல்லையா? உன்னுடைய அன்பர்கள் நீ அனுகிரகம் பண்ணவங்க லிஸ்ட்ல இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் இருக்காங்களா இல்லையா? முதல்ல இந்த கேள்வியை கேட்டுறார். கேட்ட உடனே அம்பாள் என்ன சொல்ல முடியும்? இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுவாள். சித்தர்கள்லாம் இருக்காங்க, அப்புறம் இந்த மாதிரி யோகிகள்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் அப்படிப்பட்ட ஆளுங்க தான். அப்பா அதையே நான் பண்ணா தப்பா? அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்தவமோ. நானும் அதே மாதிரி விஷயங்களை பண்ணுனா அதுக்கு நீ வெறுப்பியா அல்லது என்னோட தவம்னு எடுத்துப்பியா அப்படின்னு கேட்டிருக்க. இது இவர்கிட்ட மட்டுமே இல்லை, பட்டினத்தார் சொல்லுவார். பட்டினத்தார் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கான ஒரு பர்சனாலிட்டி. அவர் சொல்லுவார், கல்லாப்புழையும் கருதாப்பிழையும் கசுந்துருகி நில்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தொல்வாய் கச்சி ஏகாம்பனை. கச்சி ஏகாம்பரை சொல்லிட்ட பாட்டு பாடுறார். கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகி நில்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நமச்சிவாய என்ற 5 எழுத்தை இல்லை, நின் அஞ்செழுத்தை சொல்லாப்பிழையும். அங்கேயும் நமச்சிவாயன்னு அவர் சொல்லலை, நான் சொல்லவே இல்லை, நான் உன்னை பத்தி நினைக்கவே இல்லை, இது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன், நீ மன்னிச்சிடணும், எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே அப்படின்னு அவர் சொல்றார். நம்ம மலைக்கோட்டையில இருந்தார் தாயுமான சுவாமிகள். அந்த தாயுமான சுவாமிகள் என்ன பண்றார், மலைக்கோட்டையில இருக்கிற தாயுமான சுவாமிக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். மலைக்கோட்டையில இருக்கிற மாத்ருபூத சுவாமிக்கு பூஜை பண்ணணும்னு நினைக்கிறார். சிராப்பள்ளி உடையாருக்கு பூஜை பண்ணணும்னு போய் ஒரு நந்தவனத்துல பூ பறிக்க போறார். போன உடனே அந்த நந்தவனத்துக்குள்ள நுழைஞ்சு நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பினீங்கன்னா ஒரு நந்தியாவட்ட செடி இருக்கும். இன்னைக்கு இருக்கான்னு கேட்காதீங்க, இது இமேஜினேஷன்ல போகணும். அந்த நந்தியாவட்ட செடி முன்னாடி போய் நிக்கிறார். இந்த பூவை பறிக்கலான்னு பாக்குறார். அந்த நந்தியாவட்டையினுடைய பேர் என்ன? நந்தியாவட்டை. முதல் வார்த்தை நந்தின்னு வருது. நந்திங்கிறது சிவபெருமானுடைய பெயர்னு நான் முன்னாடியே சொன்னேன். நந்திங்கிறது சிவபெருமானுடைய பெயர். திருமந்திரத்துல பல இடங்கள்ல நந்தினே வரும். அந்த நந்திங்கிற பெயரை யோசிச்ச உடனே அவருக்கு சிவபெருமானுடைய நினைவு வந்துச்சான். சரி, அந்த பூவை பறிக்கலாம், சிவபெருமானுக்காக பறிக்கலாம், நந்தினே பேர் இருக்கு, இந்த பூவை பறிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பூ வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும். நந்தியாவட்டை பிரைட் ஒயிட்ல இருக்கும். அந்த வெள்ளை நிறத்தை பார்த்த உடனே சிவபெருமானுடைய சத்துவ குணம் ஞாபகத்துக்கு வந்தது. இவருக்கும் சத்துவ குணம் மேலிட்டுச்சான். சுச்சோ, இந்த பூவை பறிச்சு நான் அந்த பூவுக்கு வைக்கிறதா? இப்ப சிவபெருமான் இந்த பூவிலையும் சிவபெருமான் தானே இருக்கான். அப்ப நான் இதை பறிச்சு அதை அங்க வைக்கிறது எந்த விதத்துல சரியா இருக்கும்? இந்த பூவிலையும் அவன் தான் இருக்கான், அங்க லிங்கத்திலையும் அவன் தான் இருக்கான். நான் இங்கிருந்து அவனை பறிச்சு அங்க வச்சா அதுல என் வேலை என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சாராம். சரியா பறிக்காமலே யோசிச்சுக்கிட்டே இருந்தாராம். யோசிச்சுக்கிட்டே இருந்து சிவபெருமானுடைய சத்துவகுணம் ஞாபகத்துல இருந்துகிட்டே இருந்ததுனால அப்படியே யோசிக்கிற மனசை கவனிச்சாராம். அந்த மனசுலயும் சிவபெருமான் தானே இருக்கான் அப்படின்னு உடனே சிவபெருமானை கும்பிடணும்னு நினைச்சாராம். எப்படி நம்ம கும்பிடணும்னா இப்படி கும்பிடுவோம், இப்படி கும்பிடுவோம், இப்படி கும்பிடுவோம். இப்ப அந்த நந்தியாவட்ட பூவை நான் கும்பிடணும்னா இப்படி கும்பிடலாம்.
எதிரில் இருக்கிற சிவலிங்கத்தை கும்பிடணும்னா இப்படி கும்பிடலாம். உள்ள இருக்கிற மனசுல இருக்கிற சிவபெருமான கும்பிடணும்னா எப்படி கும்பிடுறது? கை இப்படில இருக்கணும். கை இப்படி இருக்கணும்ல. வணக்கம் நான் சொல்றேன்னா என்னோட சுண்டு விரல் முன்னாடி இருக்கும். கரெக்டா? நான் யாருக்கு வணக்கம் சொன்னாலும் என் சுண்டு விரல் முன்னாடி இருக்கும். உள்ள இருக்கிற சிவபெருமானுக்கு நான் வணக்கம் சொல்லணும். அப்ப என் சுண்டு விரல் எந்த பக்கம் இருக்கணும்? இப்படி இருக்கணும். உள்நோக்கி இருக்கணும் இல்லையா? அப்ப தாயுமான சுவாமிகள் யோசிச்சாராம், நான் இப்படி வச்சு கும்பிட்டேன்னா இந்த பாதி தான் கும்பிட கணக்காகும், இந்த பாதி கும்பிடுல கணக்குல வராது. அப்போ என்ன சொல்றாரு, நான் கும்பிடும் போது அரை கும்பிடு ஆதலால் நான் பூசை செய்தல் முறையோ. நான் எந்த பக்கம் திரும்பி கும்பிட்டாலும் அரை கும்பிடு தானே. அப்ப அரை கும்பிடுங்கிறப்ப நான் எப்படி அது பூஜை செய்யறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? என்னால நான் முழுசா கூட கும்பிட முடியல, எனக்கு பூஜை செய்ய தகுதி இருக்கா அப்படின்னு சொல்றார். சோ கல்லாப்பழியும் கருதாப்பழியும் மாதிரி நான் என் கும்பிடு அரை கும்பிடு, என் கும்பிடு அரை கும்பிடு, அதனால நான் பூஜை செய்யறதுக்கே எனக்கு தகுதி கிடையாதுன்னு அவர் சொல்றார். இன்னொரு ஆஸ்பெக்ட்ல சொல்றார், துள்ளும் அறியா மனது பலி கொடுத்தேன், என்னோட மனசை நான் பலி கொடுத்தேன். தொழும்பனன் அபிடேக நீர் உள்ளுரையில் என் ஆவி நெய்வேத்தியம் பிராணன் ஓங்கு மதி தூப தீபம் ஒரு காலமன்றி இது சதாகால பூசையா ஒப்புவித்தேன். என்னால அவரை முழுசா கும்பிடவில்லை, உன்னை பூஜை செய்யறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறார். இன்னொரு பாட்டுல என்ன சொல்றார், என்னோட ஆன்மாவை நெய்வேத்தியமா கொடுக்குறேன், என்னோட புத்தியும் பிராணனும் உனக்கு தூப தீபம். அதனால என்னால ஒரு காலத்துல இதை கொடுக்க முடியாது, எல்லா நேரமும் நடந்துட்டு இருக்கு, என் மூச்சு உள்ள போயிட்டு வந்துகிட்டு இருக்கு, என் புத்தி ஏங்கிக்கிட்டே இருக்கு, என் உயிர் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, இது மொத்தத்தையும் நான் உனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டதுனால இது சதா சர்வ காலமும் உனக்கு பூஜையா கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு. இப்ப இங்க என்ன சொல்றார், தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ. இப்ப யோசிச்சு பாருங்க, ஞானத்துல உச்சமான பட்டினத்தார் கல்லாப்பழையும் கருதாப்பழையும்னு பாடுறாரு. ஒரே தாயுமானவர் உன்னை பூஜை செய்ய முடியாதுன்னு பாடுறாரு, நான் யசாவிர காலமும் உன்னை பூஜையும் செஞ்சேன்னு பாடுறாரு. இவங்களே டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்டா இல்லையா? இவங்கெல்லாம் பைபோலாரா இல்லையா? இந்த ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லை இந்த எக்ஸ்ட்ரீம்னு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அடியார்கள் உனக்கு இருக்காங்களா இல்லையா அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே என்ன பண்றார், இப்ப நம்ம யோசிப்போம், இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க, இதெல்லாம் சரியா தப்பா? இப்போ ஒருத்தர் பிஹெச்டி படிக்கிறார், பிஹெச்டி தீசிஸ் எழுதின்னு இருக்கார். திடீர்னு ஒரு டவுட்டு வருது, நான் அந்த ஏபிசிடி எல்லாம் படிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சே, அங்க படிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு போய் அவர் உட்காந்துட்டு அம்மா இல்ல ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால்னு படிச்சா அது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். அந்த மாதிரி அந்த ஞானிகள் அந்த நிலையில இருக்காங்க, அந்த ஞானிகள் அந்த நிலையில இருக்காங்க, நம்ம அந்த நிலையில இருக்கக்கூடாது. நம்ம ஏபிசிடியில இருந்து தான் போகணும். ஏன்னா நம்ம அந்த நிலைக்கு போல, அந்த நிலைக்கு போகும்போது நம்ம பிஹெச்டி எழுதிக்கலாம். ஒரு வீட்டுல ஒரு அண்ணன் தம்பி இருந்தான். அண்ணனுக்கு ஏதோ காலேஜில் படிக்கிறான், அவனுக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு, செமஸ்டர் லீவில் வந்திருக்கான். அவன் செமஸ்டர் லீவில் வந்திருக்கிற நேரம் தம்பிக்கு பரீட்சை. செமஸ்டர் லீவில் வந்திருக்கிற நேரம் தம்பிக்கு பரீட்சை. அம்மா சொல்கிறா, டேய் புஸ்தகத்தை எடுத்து வச்சு படிடா, புஸ்தகத்தை எடுத்து வச்சு படிடா அப்படிங்கிற, பரீட்சை எழுதணும் படிடா. உடனே இந்த பையன் சொல்கிறான், யாரு தம்பி என்ன சொல்கிறான், அண்ணனை மட்டும் படிக்க சொல்ல மாட்டேங்கிற, அவன் மட்டும் படிக்கிறானா அப்படின்னா அது எவ்வளோ முட்டாள்தனம். அதே மாதிரி இவர் கேட்கிறார், எம்மா அவங்கெல்லாம் அப்படியெல்லாம் செஞ்சாங்க, அப்பரிச அடியேன் கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்தவமோ கேள்வி கேட்டார். கேட்டுட்டு பதில் அம்பாள் சொல்லவே இல்லை. ஏன்னா அவன் முத கேள்விக்கே பதில் சொல்லிட்டா இவர் எங்க வராருன்னு தெரிஞ்சு போச்சு. ரைட்டா? அம்பாள் என்ன பண்ணா, அப்படியே அமைதியா கம்முன்னு இருந்தா. உடனே இவரே ஆரம்பிச்சார், நான் என்ன செஞ்சாலும் நீ என்ன பொறுத்தருளணும், நான் அப்படியும் செய்வேன் இப்படியும் செய்வேன், திடீர்னு எனக்கு பூஜை பண்ணணும்னு தோணும் பண்ணுவேன், திடீர்னு பண்ண மாட்டேன், நான் இப்படியே எக்ஸென்ட்ரிக்கா நானும் சுத்துவேன், நான் ஏதோ என் மண்டக்குள்ள என்னவோ ஓடுது, நான் ஏதோ பைத்தியகார்த்தமா செய்யறேன், ஏன்னா எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது அப்படின்னு டிக்ளேர் பண்றேன். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவர்க்கே பிச்சியானால். பைத்தியமாயிட்டார். அவரோட பெயர் கேட்ட, அவர் ஊர் என்னன்னு கேட்டாலாம் நாவுக்கரசர் தேவாரம். கேட்டுட்டு அவர் எப்படி இருப்பாருன்ற வடிவம் கேட்டாலாம். கேட்ட உடனே பைத்தியம் ஆயிட்டாலாம். அன்னையையும் அத்தனையும் அன்றே துறந்தாள். அம்மாவையும் அப்பாவையும் அன்னைக்கே விட்டுட்டு ஓடி போயிட்டா. அகன்றனல் அகலிடத்தார் ஆசாரத்தை. அவங்க குடும்பம் ரொம்ப கௌரவமான குடும்பம், அதை பத்திலாம் கவலையே அப்படி கிளம்பி போயிட்டா.
தன்னையும் மறந்தாள், தன்னாமம் கெட்டாள். தான் யாருங்கிறது மறந்து போச்சு, தன் பேர் என்னங்கிறது மறந்து போச்சு. தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாழி. போய் அவன் கால் ஒண்ணுதான் அப்படின்னு போயிட்டான் அப்படின்னு அம்மா பாவத்துல நாவுக்கரசர் பாடின பாட்டு. அந்த மாதிரி அவரு பைத்தியம் ஆயிட்டார். பைத்தியம் ஆயிட்டு என்ன சொல்றார்? அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்தவமோ எனக்கு தெரியாது. மீண்டு செய்தாலும் நீ இல்லைன்னு சொன்னா கூட நான் அப்படி செஞ்சேன்னா நீ தான் அதை பொறுத்தரலாம். ஏன்னா எனக்கு பக்தி பைத்தியம் பிடிச்சிச்சு. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது. பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு பொறுமையா இருந்துச்சு, சரி ரைட் இது லூசு பைத்தியம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கோவப்படுறதெல்லாம் கூடாது. நீ வெறுக்கவே என்ன கூடாது. அடுத்து என்ன சொல்றார்? வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்று. ஒரு குழந்தை வெறுக்கிற மாதிரி விஷயங்களை செஞ்சா கூட வெறுக்காம இருப்பதுங்கிறது பெரியவங்களுடைய கௌரவம். இது ஒன்றும் புதுசு கிடையாது. நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம். இது பொதுவா உலகத்துல நடக்கக்கூடியது. ஒரு பெரிய கட்சி தலைவர் இருக்காரு, ஒரு சின்ன தொண்டன் என்னவோ பண்றான், ஏதோ விதையார்த்தனம் பண்றான், விட்றா அவனை விட்டு தொலைங்கடா அப்படின்னு தான் அவர் சொல்லணும். விட்டு தொலை, அவன் ஏதோ பண்ணிட்டு போறான், போ அவன் ஏதோ பண்ணாத்தனா, அதெல்லாம் கட்சியோட ஸ்டாண்ட் ஆகுமா, அவன் ஏதோ பண்ணாத்திட்டு போறான் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுதான் வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்று. ஏன் உனக்கே இது புதுசு கிடையாது. ஏன்னா உன் கூட ஒருத்தன் இருக்கான், அவன் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான வேலை தான் பண்ணுவான், அவனையே பொறுத்துக்கிட்டு இருக்கல, அப்ப என்ன பொறுத்துக்கும்? புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொண்ணு. அந்த இடத்துல கரெக்டா அதை மென்ஷன் பண்றார். அவனே விஷம் குடிச்சவன், அவனையே பொறுத்துக்கிட்டு நீ கூட வாழ்ற இல்ல, என்ன பொறுத்துக்கும்? புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் நான் உன்னை வாழ்த்துவனே. ஒருவேளை உன்னால பொறுக்கவே முடியல, நான் அவனை விட ஒஸ்ட், அதாவது சிவபெருமானை விட ஒஸ்ட்னு வச்சுப்போம், ஆனாலும் நீ என்ன விடக்கூடாது. அப்படியே நீ விட்டுட்டனாலும் நான் விடமாட்டேன் உன்னை. மறுக்கும் தகைமைகள் செய்யணும் யான் உன்னை வாழ்த்துவன். நீ போ அந்தாண்ட போ அப்படின்னு அடிச்சு துரத்தினா கூட எனக்கு வேற யாரையும் தெரியாது, நான் எங்க போவேன், உன்கிட்ட தான் வருவேன், உன்னை பத்தி தான் பேசுவேன், உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு டிக்ளேர் பண்றது. இந்த இடத்துல ஒரு ஆழ்வார் பாசுரம் இருக்கு. ஸ்ரீரங்கத்துல பெருமாளும் தாயாரும் நைட்டு பள்ளி அறையில உட்கார்ந்துருந்தாங்க. தாயாருக்கு ஒரு டவுட் வந்துச்சான். ஏன்னா அவ கருணையே வடிவானவள் இல்லையா, அவளுக்கு ஒரு டவுட் வந்துச்சான். நம்ம ஆளு கொஞ்சம் முஷுடு ரைட்டா, பொசுக்குன்னு கோவம் வரும், எதுக்கும் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு தோணுச்சான் அவளுக்கு. தோணுன உடனே என்ன சொன்னாலாம், இருந்தாலும் நீங்கள் நான் இந்த பக்கம் வடக்கு வாசல்ல இருக்கேன், கிழக்கு பார்த்து உட்கார்ந்துருக்கேன், மூஞ்ச திருப்பிண்டு தெற்கு பக்கம் பார்த்து படுத்திருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது விவஸ்தை இருக்கா? உடனே அவர் சொன்னாரா, இல்லைம்மா இந்த மாதிரி விபீஷணன் தான் கூட்டிகிட்டு வந்தீங்க வச்சான், அதனால நான் அவனோட இலங்கையை பார்த்து படுத்துக்கிறேன்னு தானே சொன்னேன், அதனால தான் படுத்திருக்கேன். என்ன நீங்க பேசுறீங்க? அவங்க அண்ணன் தானே என்னை கொண்டு போய் சிறை வச்சிருந்தான், அவங்க அண்ணன் தானே என்னை கொண்டு போய் 10 மாசம் சிறை வச்சிருந்தான், உங்களை தெருவா அலைய விட்டான், அதுக்கப்புறம் அந்த குரங்கு கூட்டத்தை வேற கூட்டிட்டு வந்து சண்டை போட வச்சான், அந்த சண்டையிலையும் ஏகப்பட்ட லாஸ். நம்ம பாட்டுக்கு காட்டுக்கு வந்தோமா செவனேன்னு இருந்தோமான்னு இருந்திருக்கலாம்ல, என்னை தூக்கிட்டு போன பாவியோட தம்பி அவன். அவன் அண்ணனுக்காவது விசுவாசமா இருந்தானோ அதுவும் கிடையாது, அங்க துரோகம் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்தான். நீங்க அவனுக்கு கொடுத்தீங்க, ராமனா இருக்கும் போது ரங்கநாதர் எடுத்து கொடுத்தீங்க, இப்போ இங்க வந்து நான் அவனை பார்த்து படுத்திருப்பேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது சரியா இருக்கா அப்படின்னு கேட்டாலும். உடனே பெருமாள் என்ன சொன்னாராம், டேய் இந்த மாதிரி விஷயம்லாம் யாரடி பண்ண மாட்டா, அப்படியே பண்ணினாதான் என்ன, அவன் நல்லதுக்காக தானே பண்ணான், உன்னை காப்பாத்துறதுக்காக தானே அங்க இது பண்ணிட்டு வந்தான். நான் உன்னை காப்பாற்றணும், ஏன்னா நான் உன் கட்டின புருஷன், அதனால நான் வந்தேன். அவனுக்கு ஏதாவது தலையெழுத்திருக்கா? அவன் அண்ணன் கூட இருந்திருக்கலாம், ஆனா இல்ல. சரி ஏதோ அண்ணன் நியாயம் பக்கம் இல்லைன்னு நியாயத்துக்காக உன்னை காப்பாற்றுங்கிறதுக்காக இந்த பக்கம் வந்தான், உன்னை வீட்டுக்கு ரெண்டகம் செஞ்சுட்டு வந்தான், அது எவ்வளவு பெரிய தப்பு, அது துரோகம்னாலும் உன்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக வந்தானே, இதை கூட நீ பொறுத்துக்க மாட்டியா அப்படின்னு பெருமாள் பேசினார். இந்த பாசுரம் எப்படி வரும்னா, தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் சிதகுரைக்கில். அவ சொல்ல மாட்டா, அவளுக்கு கெட்டதே கண்ணில் படாது. அன்னைக்கு நான் பராசரப்பட்ட கதை சொன்னேன், அவ விழிக்கிற கருணை பார்வை உன்னால பார்க்க முடியாதுன்னு. ஸோ அவளே அப்படி சொன்னா கூட பெருமாள் என்ன சொன்னாராம், என்னடியார் அது செய்யார், என்னடியார் அது செய்யார்.
இதை இன்னொரு பக்கமாக பிரிச்சிங்கன்னா என்னடி யார் இது செய்யார்? யார் பண்ண மாட்டான் அந்த வேலையை? எல்லாரும் பண்ணுவான். நல்லதுன்னு பட்டா எல்லாரும் பண்ணுவான். என்னடியார் இது செய்யார்? செய்தாரேல் நன்று செய்தார். செஞ்சாலும் நல்லதுக்காக செஞ்சாமா என்பர் போலும் மண்ணுடைய வீடனர்காய் மதில் இலங்கை திசை நோக்கி மலருகன் வைத்த என்னுடைய திருவரங்கர் கன்றியும் மற்றொருவர் காலாவரோ அப்படிங்கிறது பாசுரம். ஸோ அதில் இந்த ஒரு அழகான நயம் இருக்கு. அப்போ தாயார் வெறுக்கவே மாட்டா. ஆனா ஒருவேளை அவளே வெறுத்தா கூட என்னடி யார் இது செய்ய மாட்டாங்க, என்னடியார் இது செய்யார், என்னோட அடியார்கள் இது செய்ய மாட்டாங்க, நீ எதுவும் பேசாது, என்னடி யார் இது செய்யார், இந்த மாதிரி வேலையை யார் பண்ணல, நீ என்னதுக்கு அவனை மட்டும் தனியாக ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்லிடுவாராம். பெருமாளுக்கே அப்படின்னா தாயாருக்கு எவ்வளோ கருணை இருக்கும். அப்போ மறுக்கும் தகைமைகள் செய்யணும் உன்னை யான் வாழ்த்துவனே. ஓகேயா? வாழும் படியொன்று கண்டுகொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும் படியன்று வில்லும் படியன்று வேளை நிலம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடற்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே. இப்போ இந்த அனுபூதி நிலையில அபிராமி பட்டருக்கு ஏன்னா என்ன சொல்லிட்டாரு, நீ ஏன் என்னை வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்க போறது கிடையாது, உன்னை தான் வாழ்த்துவேன் அப்படின்னு சொன்னோன்னா அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான். பிடிச்ச உடனே இந்தா வச்சுக்கோ அப்படின்னு ஒரு ஞான பேகை கொடுத்தாராம். இந்த ஞான பேக் அவர் மண்டைக்குள்ள போன உடனே அவருக்கு அம்பாளுடைய விஸ்வரூபம் தெரிஞ்சிச்சு. அம்பாளுடைய விஸ்வரூபம் தெரிஞ்சிச்சு. அந்த விஸ்வரூபம் தான் இந்த பாட்டு. என்ன சொல்றார், நீ எப்படி இருக்கேன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ வாழும் படியென்று கண்டுகொண்டேன், மனத்தே ஒருவர் மனத்தே வீழும்படி என்று. இது மனசுக்குள்ள அடங்குற வடிவம் இல்லை. மனசுக்குள்ளேயே அடங்காதுன்னா வார்த்தையிலையும் அடங்காது. மனசுல இருந்தாதுன்னா வார்த்தையில வரும், மனசுலே அடங்காது, வார்த்தையில எப்படி அடங்கும்? அப்ப மனதுக்கும் வாக்குக்கும் உட்படாமல் மனோ வாசாம் அகோச்சரம், மனசுக்கும் வாக்குக்கும் உட்படாத ஒரு வஸ்து, வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அவை அந்த மாதிரி வாக்கும் மனமும் கடந்த இந்த உருவத்துல நான் என்னெல்லாம் பார்த்தேன் தெரியுமா? 7 நிலம் பார்த்தேன். ஏன்னா சப்த துவீபம்னு சொல்றது, ஜம்பு துவீபம் சால்மலி துவீபம் அப்படின்னு பூமண்டலத்தை 7 துவீபமா பிரிக்கிறாங்க. அந்த 7 நிலமும் பார்த்தேன், 7 கடலும் பார்த்தேன், 8 மலைகள், மலைகள்ல 8 மலைகள் வந்து பிரதானமான மலைகள், ஹிமவான் விந்தியம் அப்படின்னு 8 மலைகள் பிரதானமான மலைகள், மேரு அப்படின்னு மால்யவான் இந்த மலையெல்லாம் வரும். இந்த 8 மலைகளையும் பார்த்தேன். இந்த 8 மலைகளையும் தாண்டி இருக்கக்கூடிய சூரிய மண்டலத்தை பார்த்தேன். இந்த சூரிய மண்டலத்தை தாண்டி இருக்கக்கூடிய சந்திர மண்டலத்தையும் பார்த்தேன். இந்த எல்லாத்துக்கும் ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு ஒளி இருக்கும் இல்லையா? அந்த ஒளிக்கு நடுவுல ஓ ஒளி இருக்கிறத நான் பார்த்தேன். இது அம்பாலோட விஸ்வரூபம் இல்லையா? இப்போ யோசிச்சு பாருங்க, காஸ்மிக் ஸ்கேல்ல எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் எனர்ஜியை கொடுத்துட்டு இருக்கு. அந்த எனர்ஜியை நான் பார்த்தேன். அதுவும் இந்த எனர்ஜி எப்படி இருக்கு? ஆக்டிவான இல்ல, கிடந்து சுடர்கின்றது. அது பாட்டு கம்முன்னு உட்காந்துருக்கு. அவ கம்முன்னு உட்கார்ந்துருந்தாலே இவ்வளத்தையும் இயக்குறாளாம். அவ இயங்க ஆரம்பிச்சானா அதுக்கு பிரளயம்னு பேர். அவ கம்முன்னு உட்காந்து சகலத்தையும் இயக்குறா. சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போது இருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. அபிராமி பட்டர் இந்த மொத்தத்தையும் பார்த்தாரா? அப்ப ஒரு 7 கடல், 7 நிலம், 8 மலை எல்லாம் பார்த்தாரா? அப்ப இந்த 8 மலைக்கு உட்படாத இன்னொரு மலையை பார்த்தார். அது இந்த எல்லா மலையை விட பெருசா இருந்துச்சு. அந்த மலைக்கு பின்னாடி அப்படி மெல்ல சந்திரன் உதிச்சு வந்துச்சான். நிலாவுக்கு வந்து மலைக்கு பின்னாடி நிலா உதிச்சு வந்துச்சான். அதுவும் முழு நிலாலாம் கிடையாது, 3ஆம் பிறை நிலா தான் வந்துச்சான். அந்த நிலா அப்படி மேல வரும்போது அதோட மங்கலான வெளிச்சத்துல அந்த மலையோட சிகரத்தை பார்த்தா செக்கச்சவேல்னு இருந்துதான், ஜடாமுடி மாதிரி. அந்த ஜடாமுடியில அந்த சின்ன திங்கள் இருந்துதான். இந்த மலையில அந்த நிலா வெளிச்சத்துல அந்த ஜடாமுடி தெரிஞ்சிச்சு. இந்த மலை மேல ஒரு பவள கொடி அப்படியே மேல ஏறி போச்சு. இந்த மலை மேல ஒரே ஒரு கொடி சுத்தி இருக்கு. அப்போ அந்த கொடிய நான் என் மனசுல இமைப்போது நினைச்சிருந்தேன். ஏன்னா இந்த நிலா வெளிச்சமே ரொம்ப சின்னது, 3ஆம் பிறை நிலா ரொம்ப நேரம் நீடிக்காது.
அந்த நிலா அந்த மங்குன வெளிச்சத்துல இந்த மலை தெரிஞ்சு, இந்த மலையினுடைய மேல இருக்கக்கூடிய செஞ்சடை தெரிஞ்சு, அது மேல பறந்திருக்கக்கூடிய இந்த பச்சை கொடியை பார்த்தேன்னா ஒரு இமைப்போதுதான் என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனா அந்த இமைப்போது பார்த்தவங்க குடல், ரத்தம், மாம்சம், அழுக்கு, நிணநீர் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய கர்ப்பத்துக்குள்ள இன்னொரு தடவை போக மாட்டாங்க. சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்ந்து இமைப்போது இருப்பார் பின்னும் எய்துவரோ. திரும்ப அவங்களுக்கு கிடைக்குமா? என்னது? குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. குடலு, ரத்தம், குடல்ல இருக்கக்கூடிய அழுக்கு, மல மூத்திராதிகள் இருக்கக்கூடிய அந்த ஆம்னியோட்டிக் சாக்குக்குள்ள திரும்ப போற பிரச்சனை உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னார். குரம்பை எடுத்து குடிபுக்காவி வெங்கூற்றுக்கிட்ட வரம்பை எடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அரம்பையை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சலென்பாய் நரம்பை அடுத்த இசைவடிவாய் நின்ற நாயகியே. ஆல்ரெடி பார்த்தா அதே பாட்டு தான், நத்திங் சேஞ்ச். திரும்ப ஒரு சம்மரி. என்ன சம்மரி கொடுக்கிறார் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்னார் பாருங்க, வெவ்விய காலன் எந்நேர் வரும்போது வெளி நிற்கவே அப்படின்னார். அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேனை அப்படின்னார். அடியேன் இறந்து இங்கினி பெறவாமல் வந்த ஆண்டு கொள்ளே, இதெல்லாம் சொன்னார் இல்லையா? அது மாதிரி யமன் வருவானா, யமன் வரும்போது நீ அங்கிருந்து வரணும் ஓடி வந்து அப்படின்னாரு இல்லையா? அந்த மாதிரி ஓடி வரணும். ஓடி வரும்போது சும்மா வரக்கூடாது, அங்கேயே ஸ்டாப் ஸ்டாப் போதும் போதும் நிறுத்துங்க அப்படின்ட்டு வரணும். இந்த ஒரு ரேவதி சங்கரன் நடிச்ச பழைய ஆடு ஒண்ணு இருக்கும், மீரா சேகாவோட குளிக்காதே அப்படி ஒரு ஆடு வந்து தெரியுமா? அது மாதிரி அங்கிருந்தே அம்பாள் சொல்லணுமா, பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு வரணுமா. அப்படி அம்பாள் வரணுமா. வரும்போது அவளோட கையில போட்டிருக்கிற அந்த சங்கு வளையல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அசைஞ்சுக்கிட்டே வரணும். அவ தனியா வந்தா பத்தாதான், ஏன்னா அவளுக்கு எப்பவுமே ராணி இல்லையா, ராணி வேகமா முன்னாடி ஓடி வர முடியாது. ராணி வரணும்னா ராணிக்கு முன்னாடி ராணியினுடைய சேவகர்கள்லாம் ஓடி வரணும். இப்போ ஒரு விஐபி வர்றாங்கன்னா விஐபியினுடைய கான்வாய் முன்னாடி ஓடி வருவாங்க தெரியுமா, அந்த பிளாக் கேட்ஸ் எல்லாம் ஓடி வருவாங்க தெரியுமா. அந்த மாதிரி அம்பாளுடைய சேடி பெண்கள் மகாலட்சுமி, சரஸ்வதி தேவி, வாராகி, மாதங்கி எல்லாம் முன்னாடி ஓடி வரணுமா. அரம்பையர் சூழ அறிவையர் சூழ வந்து அஞ்சல் என்பார், பயப்படாது அப்படின்னு சொல்லணும்னு இந்த பாட்டு. இதை சொல்லும் போது நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகினர். இந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அம்பாளை இசை வடிவானவள் அப்படின்னு அவதான் சகல கலைகளுக்கும் அதிதேவதை, ஜெய சங்கீத ரசிகே, ஜெய லீலா சுகப்பிரியே அப்படின்னு சொல்றார். காளிதாசர் பாடும்போது கூட மாணிக்க வீணா முப்பலாலயந்தின்னு மாணிக்க வீணைன்னு பாடுற. நரம்பை எடுத்த இசைனா நரம்பு கருவி, அந்த நரம்பு கருவியை மீட்டினா அதுல இருந்து வரக்கூடிய இசை வீணை இதுன்னு சொன்னேன். வீணையே சிவபெருமான் அம்பாளுடைய உடலை பார்த்து தான் டிசைன் பண்ணார். வீணையை முதல்ல டிசைன் பண்ண டிசைனர் யாருன்னா சிவபெருமான். அம்பாளுடைய படுத்திருந்தாலாம், அந்த படுத்திருந்த உருவத்தை தான் அப்படியே வீணையா டிசைன் பண்ணார். நீங்க வேணா வீணைக்கு ஒரு துணியை போட்டு பாருங்க, ஒரு ஆள் படுத்திருக்க மாதிரியே இருக்கும். அதுல இந்த வீணையினுடைய கணு இருக்கு இல்லையா, இந்த வீணையை வாசிக்கும் போது அந்த மெட்டுக்கள் இருக்கு இல்லையா, மொத்தம் 24 ஸ்வரம் வரும். அதுல இந்த 24 ஸ்வரம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம முதுகெலும்பு எப்படி கணுவா இருக்கு, அந்த மாதிரி கணுவா இருக்கும். அப்போ அந்த இதுல 3 கம்பி போகுது. எது? இடை, பிங்களை, சுஷும்னைன்னு 3 நாடி போகுது. இந்த நாடியை யார் மீட்ரா? அம்பாள் தான் மீட்ரா. ஏன்னா குண்டலினி சக்தி அவதான மேல ஏறி போறா. அப்போ நம்ம முதுகுத்தண்டாகிய வீணையில இருக்கக்கூடிய 3 நாடிகள்ங்கிற நிரம்ப அம்பாள் மீட்ரா. அதிலிருந்து வரக்கூடிய இசையா அவதான் மேல போறா. நரம்பை எடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே. ஏன்னா ஒருத்தருக்கு இந்த மாதிரி இசை வடிவா குண்டலினி மேல ஏறி சகசிராரத்துக்கு போய் சகசிராரத்தை பேதிச்சுட்டு உயிர் மேல போயிடுச்சுன்னா மறுபிறவி கிடையாது. அதுக்கு பேர் தான் கபால மோட்சம்னு சொல்றது. மறுபிறவி கிடையாது. இங்க இருந்து அமிர்த தாரை வழி ஆரம்பிக்கும். அந்த அமிர்த நிலைக்கு அவங்க போயிடுவாங்க. அமிர்தனாலே மரணமற்ற தன்மை, மரணமற்ற தன்மைக்கு அவங்க போயிடுவாங்க. அதனால யமன் வந்தா பயம் கிடையாது. மரணமற்றவங்களுக்கு பயம் என்ன இருக்கு? யம பயம். சோ அதனால அம்பாள் அறிவையர் சூழ வந்துனா சுஷும்னா நாடியில பராசக்தியும், இடா நாடியிலையும் பிங்களா நாடியிலையும் வாராகியும் மாதங்கியும் ஏறி வரணும். அப்படி இந்த முதுகு தண்டுல சகசிராரத்தை பேதிச்சுட்டு மேல வந்தாச்சுன்னா அவங்களுக்கு ஜீவன் முக்தி கிடைச்சிடும். அதனால யமபயம் இல்லை அப்படிங்கறத சூக்ஷ்மமா சொன்னார்.
50வது பாட்டு நான் பாட்டோட முடிக்கிறேன், நாளைக்கு சொல்றேன். நாயகி நான்முகி நாராயணி கைநலின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி ஷாமலை சாதி நச்சு வாய் அகிமாலினி வாராகி சூலினி மாதங்கி என்றாய கியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. 50வது பாட்டு முழுக்க முழுக்க அம்பாளோட பேரு தான். ஏன் இந்த பாட்டு இப்படி இருக்கு, இந்த பாட்டுல இன்னும் வேற ஏதாவது நுட்பங்கள் இருக்கா, இல்ல வெறும் பெயர் பட்டியல் தானா அப்படிங்கிறத அடுத்த வாரம் சொல்றேன். ஸ்வஸ்தி பிரஜேபிய பரிபாலயந்தம் நியாயேன மார்கேன மகிர்மஹீஷா கோபிராமணஸ்ய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. ஆத்தாளை எங்கள் அபிராமவள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை ஐங்கனை கருப்பு வில்லும் பாசாங்குசமும் குசுமமும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே.